ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ராகன் பால் எக்ஸ் நருட்டோ ஷிப்படன் சொல்லக்கூடிய ஃபேன் மேட் கிராஸ் ஓவர் மாங்கா தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கிராஸ் ஓவர் மாங்காவை ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டராக பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஓவராலாக ஒரு ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீலில் மொத்த சாப்டர்ஸையுமே கவர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் இதே மாதிரி நம்ம ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஜுஜுட்சு கைசன் எக்ஸ் நருட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஓன் கிராஸ் ஓவர் மாங்காவும் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு 4 சாப்டர் போட்டு அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல கோகு அவரோட வேர்ல்டில் புல்மாவை பார்க்கறக்கா வந்திருக்காரு. ஏ புல்மா அப்படின்னு சொல்லி புல்மாட்ட பேச, ஏ சன் கோகு எப்படி இருக்க, இங்க என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கோகு கேட்கிறாரு. என்ன ஹெல்ப் சொல்லு அப்படின்னும் போது, நான் என்னோட பையன் கோஹானோட கம்ப்யூட்டரை உடச்சிட்டேன், சீச்சி இதை பார்த்தானா நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் இது எனக்கா சரி பண்ணி கொடுவேன் புல்மா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகே அந்த டேபிள் வை நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம புல்மா சொல்றாங்க. சரி ஓகே புல்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து டைமென்ஷன் மிஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு மாதிரியான டைமென்ஷன் ஸ்டஃப் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி ஓகேப்பா அது எதுக்காக நீ பில்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கோகு கேட்க, இங்க புல்மா அது இது நான் எதுக்காக மேக் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, அட என்னப்பா நீ எதுக்காக ஒரு விஷயத்தை செய்யறன்றதுக்கான பர்பஸே இல்லாம செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கலாய்க்க, மூடிட்டு எதா இருந்தாலும் போய் வெஜிடாட்ட கேளு, என்னை தொல்லை பண்ணாது அப்படின்னு சொல்லி புல்மா கத்த, சரி சரி ஓகேப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வெஜிடாவை பார்க்கலாம்னு சொல்லி மேலே போக, வெஜிடா அங்க இருந்துகிட்டு என்னது அவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டா நம்ம கோகு என்ட்ரி கொடுத்தாரு. பார்த்தா சேன் பிரின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே கோகுக்கு பயங்கர சிரிப்பு. என்னப்பா சிங்கம் மாதிரி இருந்த இங்க வந்து இப்படி பாத்திரம் கழுவிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பார்த்தா அவனுக்கு நக்கலா தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா கேட்க, என்னப்பா இங்க வேலைக்காரனா சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோகு மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிக்க, ஒழுங்கு மரியாதையா சிரிக்கிறத நிறுத்தல, நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்புல பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. அப்ப வெஜிடாவோட பையன் ட்ரங்க்ஸ் அங்க வந்து ஹாய் கோகு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க கோட்டான் வந்தானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதான் அவங்க அம்மா கூட வந்துகிட்டு தான் மேக்ஸ் படிச்சுக்கிட்டு பாப்பா அப்படின்ற மாதிரி இங்க அவங்க சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இவங்க எல்லாருமே நைட் டின்னரை முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு போல. நான் உன்னோட கம்ப்யூட்டர் நான் ரெடி பண்ணிட்டேன், அங்க போய் இருக்கு எடுத்துக்க அப்படின்ற மாதிரி நம்ம புல்மாவும் சொல்றாங்க. வெஜிடா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி சம மப்பாய் கீழே விழுட்டாரு. நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா குடி போதையில அப்படியே புலம்பிக்கிட்டே அவர் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி கம்ப்யூட்டர் எடுக்கிறாரு. அப்பாடி கம்ப்யூட்டர் கிடைச்சிருச்சு, நான் எப்படியா எங்க வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, இது அந்த டைமென்ஷன் திங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போதையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உளறிட்டு டக்குன்னு அந்த மிஷின்ல வாந்தி எடுத்துறாரு. டக்குன்னு அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகி ஒட்டனடியா ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க்ஸ் எழுப்பி அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுத்துது. கட் பண்ணா நம்ம கோகு நம்ம நருட்டோல இருந்து எந்திரிக்கிறாரு. அங்க காலைல விடுஞ்சிச்சு. அப்பா என்னடா தலைவலி, தெரியாம குடிச்சிட்டேன், மாஸ்டர் ரோஷி இது எப்படிதான் குடிச்சு ஜாலியா இருக்கோ, ஐயோ என் கம்ப்யூட்டர் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கே, போச்சு இதை மட்டும் என் பொண்டாட்டி பார்த்தா நான் செத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் தூக்கிட்டு, இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் நிம்பஸ் கூப்பிடுறாரு. ஆனா ஃப்ளைங் நிம்பஸ் வரல. சோ அங்க பாக்குறாரு, இந்த இடம் வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அங்க சுத்தி என்ன நடக்குதுன்றத பார்த்து அங்க இருந்து பறந்து போறாரு. அங்க கட் பண்ணா காக்குசுவும் ஹீடனும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேற யாராவது கொல்லாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஹேய் நீ ஒன்னு நோட்டீஸ் பண்ணியா, இங்க ஒரு வியர்டான சக்கரை அவனை நோட்டீஸ் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா நானும் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, யாரா நம்மள ஸ்பை பண்றதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி குனாய் வந்து பாத்தீங்கன்னா வீசுறாரு நம்ம காக்குசு. டக்குன்னு அந்த எல்லா குனாய்ஸையும் பிடிச்சிட்டு இவங்க 2 பேருக்கு பின்னாடி, சாரி பிரதர்ஸ் நான் உங்களை வந்து தொல்லை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வீசின அந்த குனாயை எடுத்துட்டு வந்து நிக்க, இதை பார்த்தோன்னே ஹீடனுக்கும் காக்குசுக்கும் ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கு. யாரா இவன் இவ்வளவு ஸ்பீடா இருக்கான், இது பாசிபிள் தானா, நம்ம எதுவும் கெஞ்சுச்சொல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விரல அவரே உடைச்சு பாக்குறாரு. நம்ம வழியில இருந்தா கெஞ்சுச்சொல்ல இருந்து மீண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விரலெல்லாம் உடைக்க, சோ இது வந்து சரியப்பட்ட வரல, என்னடா இது கெஞ்சுச்சொல்ல இருந்தா நம்ம கையெல்லாம் உடைச்சிட்டா வெளியே வந்துருவோம்னு பார்த்தா வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காரு. நீ கையை தான் உடைப்ப, நான் பாரு குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீடன் அவர் உடம்புல குத்திக்கிறாரு. இதை நம்ம கோகு பார்த்து யாரா அவனுங்க ஏதோ லூசு மாதிரி பண்ணிருக்கானுங்க, சரி ஓகே பாய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு அங்க பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. வழக்கமா எல்லாருமே கோகுவை பார்த்து அப்படி சொல்லுவாங்க, ஆனா கோகுவே இந்த தடவை ஒருத்தனை பார்த்து பைத்தியக்காரமே ஏதோ பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போறது ஆச்சரியமா இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் தூக்கிட்டு பொறுமையா வில்லேஜுக்குள்ள நடந்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம், ஹே நில்லு யார் நீ அப்படின்னு சொல்லும்போது, உன்ட்ட பாஸ் இருக்கு அப்படிங்கும் போது, இல்லங்க
இல்லைங்க என்கிட்ட பாஸ்லாம் இல்லை அப்படின்னும் போது, சரி ஓகே பாஸ் இல்லாமல் நீ வர முடியாது போ அப்படின்னு சொல்லும்போது, சாருங்க என்கிட்ட பாஸ் இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன ஸ்பையா வேற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கியா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ண இருந்திருக்கேன் போது, இல்லைங்க எனக்கு புரியல நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அட்டாக்ஸ்லேருந்து தப்பிக்கிறாரு. சரி ஓகே பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் புஷ் கொடுக்குறாரு, எல்லாரும் பறந்து போய் விழுறாங்க. இதை பார்த்து ஒரு கொனா வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஷினோபி வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போக கரெக்டாக பின்னாடி ஆஸ்மா சென்சே வந்து நிற்கிறாரு. என்னப்பா அது சத்தம் அப்படின்னு, ஆஸ்மா சென்சே நல்ல வேளை வந்தீங்க, இங்கே பாருங்க ஒரு ஸ்பை வந்து நம்ம எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச, இல்லைங்க இருங்கங்க நான் சொல்றேன் அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்லும் போது, ஆஸ்மா சென்சே சொல்றாரு நீ பார்க்குற கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி தான் தெரியுற, உன் திறமையை காட்டு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் கேட்கலாமா தெரியல, எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டு மாதிரி கட்டுறாங்க. சீரியஸ்லியா ஏதாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல அதுக்கு நீ என்னை தாண்டி வில்லேஜ்குள்ள போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மா சென்சே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக நம்ம கோகு அட்டாக் பண்ணுறக்காக வராரு. அங்கே மிகப்பெரிய சவுண்ட் எல்லாம் கேட்குது, சக் புக்குன்னு ஏதோ கத்தி வச்சு குத்துற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஷினோபி வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் ஆஸ்மா சென்சே கோகுவை போட்டு அடிஸ்டார் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோகு ஆஸ்மா சென்சேயோட மூஞ்சி மேலேயே காலை வச்சிருக்காரு. எங்க சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கோகு கேட்க, அங்கே கட் பண்ணா இங்கே ராமன் நூடுல்ஸ் கடையில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீ எங்க இந்த ஜூச்சு கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஜூ எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோகு பேசிட்டு இருக்காரு. நீ என்ன டிஃபீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியப்பா அதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஆஸ்மா சென்சே சொல்றாரு. கரெக்டாக அந்த டைம்ல நம்ம ககாஷி சென்சேவும் உள்ள போடுறாரு. ஸோ ஆஸ்மா சென்சே கேட்கிறாரு நருட்டோ பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஜிராயா கூட போனதுலேருந்து அவன் என்ன ஆனான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா வருவான் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லும் போது, ஓ கண்டிப்பா வரும்போது செம்ம ஸ்ட்ராங்கா தான் வருவான், உடனே அவன் டிஃபீட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யார் அந்த குட்டி பையனா என்ன விளாடுறியா அப்படின்ற மாதிரி நம்ம ககாஷி சென்சேயும் ஆஸ்மாட்ட சொல்றாரு. அப்ப ககாஷி நம்ம கோகுவை பத்தி யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்ல மறந்துட்டல இந்த நிஞ்சாவை பத்தி அப்படின்னு சொல்லும்போது, இரு இவன் இந்த ஆளு எனக்கு நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா அந்த ஆளை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆஸ்மா சென்சே கேட்க, அதெல்லாம் இல்ல அவன் உன்னோட 3 மாசம் சம்பளத்தை சாப்பிட்டுருக்கானே அதை நினைச்சு நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ககாஷி சொல்ல, மறுபக்கம் கோகுவும் ககாஷியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆஸ்மா வந்து பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. பின்ன அவரோட காசு தானே போச்சு. அப்ப நம்ம ககாஷி சென்சே நீ எதுக்கு இந்த வில்லேஜுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது நான் இங்க தொலைச்சிட்டேங்க, நான் எப்படி போறதுனே தெரியல, என்னோட இடத்த எப்படி போறதுன்றத மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஆள் பேசிட்டு இருக்காரு. ஆனா உங்க ராமன் நூடுல்ஸ் நல்லா இருந்தது அதை சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்ல, இவன் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம நருட்டோ மாதிரியே இருக்கான், லைட்டா அவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ககாஷி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. சரி ஓகே நீ எங்க போகணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்போ கோகு என்ன சொல்றாருன்னா, நான் தேடிட்டு இருக்கிறது சென்ட்ரல் சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அவர் ஊர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் சிட்டி சொல்றாரு. எங்க சென்ட்ரல் சிட்டியா? சென்ட்ரல் சிட்டினா நம்ம ஊர்ல கோனஹா தானே சென்ட்ரல் சிட்டி. டேய் நீ சென்ட்ரல் சிட்டில தானே ஆல்ரெடி இருக்க, எங்க மேப் அதை தானே கோனஹான்னு கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னது சென்ட்ரல் சிட்டி இதுதானா, போச்சு நான் தொலைஞ்சிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோகு கத்துறாரு. அங்க கட் பண்ணா ஹொகாகேயோட ஹெட் ஆபீஸ்ல சுனாடே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவன் எங்க இருந்து வந்திருக்கான் அப்படின்னு கேட்க, எங்களுக்கு தெரியல மேடம், ஆசுமா நீ தானே அவனை கூட்டு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துருக்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வில்லேஜ் கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சுனாடே அவரை பத்தி திட்டுறாங்க. சாரி மேடம் எனக்கு அதை பத்தி தெரியல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்மா சென்சேவோ சொல்றேன் அந்த நேரத்துல. சரி ஓகே இதெல்லாம் விடுங்க, அவனை என்ன ஸ்பையா அவன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹியாஷி சொல்றாரு இந்த மாதிரி அவனோட பாடியை நான் நோட்டீஸ் பண்ணேன், அவன் உடம்புல ஏகப்பட்ட சக்ரா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பீங்கா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. பவர்ஃபுல்லா எந்த அளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம சுனாடே கேட்க, எனக்கு தெரிஞ்சு நைன் டெயில் ஃபாக்ஸே ஒரு 10 மடங்கு அதிகமா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கக்காஷி ஆஸ்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க, என்னது அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்ல மேம் அந்த சக்ரா பவர்ஸ் எல்லாத்தையும் அவனால கண்ட்ரோலும் பண்ண முடியுது, இதனால அவன் கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான். நான் இப்போதைக்கு சும்மா ஒரு வாய் வார்த்தையா சொல்றேன், மேபி நைன் டெயில் ஃபாக்ஸோட 10 மடங்கு இல்ல 20 மடங்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவனை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுனாடே கேட்க, இங்க நம்ம கோகு உள்ள வராரு. இங்க நம்ம சுனாடே நீங்க எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வெஸ்ட் சிட்டில இருந்து வரேங்க, என்னோட பையனோட கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதை ரிப்பேர் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த கேப்ல கக்காஷி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஷரிங்கனை யூஸ் பண்ணி அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. அதெல்லாம் பார்த்து கக்காஷியும் பயங்கர ஷாக் ஆகுறாரு. சோ இங்க நடந்த எல்லாத்தையும் நம்ம கோகு சுனாடேட்ட சொல்லி முடிக்க, நல்ல வேளை நீ அக்காட்சிக்கு கையில சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அக்காட்சிக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க வந்து ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர்ல கோட் மாதிரி போட்டு அவங்க முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிளவுட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா ஆமா அவங்கள நான் மீட் பண்ணனே லைட்டா தெரியும், வர வழியில பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்ல, என்னது அவங்க பயங்கர டேஞ்சர், அவங்களால இந்த ஒரு பூமிக்கே பயங்கர ஆபத்து, நீ எல்லாம் அவங்க கையில கிடைச்சா அவ்வளவுதான், நம்ம வில்லேஜ் பயங்கரமான ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கவலைப்படாதீங்க அவங்களாம் எனக்கு ஒரு ஆபத்தே இல்லை, நானே என்னை காப்பாத்திக்குவேன், என்னால் அதுல இருந்து சர்வை வாய்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா உன்னால உன்னை பாதுகாத்துக்க
முடியுமா, கக்காஷி ஹியாஷி போய் காயை கூட்டு வாங்க, இவனுக்கு நம்ம டெஸ்டிங் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படியே சொன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இவனை பார்க்கறதுக்கு அப்படியே நம்மளோட அந்த லூசு நருட்டோ பையில பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மனசுக்குள்ள. இப்போ இவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட்ல இருக்காங்க. இங்க 3 பேர் ஹியாஷி, கக்காஷி அண்ட் தென் காய் சென்சே, இவங்க 3 பேர் இருக்காங்க. மறுபக்கம் ஆப்போசிட்ல நம்ம கோகு இருந்துகிட்டு ஹாய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி ஓகே சண்டே ஆரம்பிங்க, நான் பார்க்குறேன் அவன் எந்த அளவு பவர்ஃபுல், ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாடி சொல்ல, நாங்க ரெடி தான் மேம் சொல்லும்போது, நானும் ரெடி ஆயிட்டேன்ப்பா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கோகு சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேர் ஒரே நேரத்தில் செம்ம ஃபாஸ்டா வந்து நம்ம கோகுவை அட்டாக் பண்றாங்க. நம்ம கோகு அதுல இருந்து அடியில இருந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா தப்பிக்கிறாரு. இப்ப கக்காஷி கோகுக்கு பின்னாடி போய் ஃபயர் பால் ஜுட்ஸோ நம்ம கோகு மேல போறாரு. அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே நடக்குது. ஆனா நம்ம கோகு அதுல இடத்துல வெளியே வந்து அங்க நெருப்பு பத்தி எரியுது. அந்த நெருப்புல இருந்து வெளியே வந்து கெத்தா சொல்றாரு, நல்ல அட்டாக் தான், ஆனா என்ன வந்து ஹர்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பத்தாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே தடுத்துட்டு இருந்ததெல்லாம் போதும், அடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அவர் வந்து ஒரு ஏர் பஞ்ச் கொடுக்குறாரு. அதாவது ஒரு பஞ்ச் கூட இல்ல, ஏர் பஞ்ச் தான். அவர் கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு காத்து வந்து நம்ம காய் மேல அடிக்குது. அதுக்கு காய் சென்சே வந்து பாத்தீங்கன்னா பறந்து போய் விழுகிறாரு. இதை பார்த்து நம்ம கக்காஷி என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் ஒரு ஏர் ப்ரெஷர் பா என்ன பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கக்காஷி மிரள்றாரு. என்னைய வாடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காய் சென்சே பயங்கர கோத்துல, வா கக்காஷி பிளான் பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பிளான் பி குள்ள இறங்குறாங்க. நம்ம கக்காஷி சிடோரி ஆன் பண்ணா இவங்க எல்லாருமே பயங்கர ஃபாஸ்டா வந்து நம்ம கோகு அட்டாக் பண்றாரு. மாறி மாறி அட்டாக் பண்ணி ஒவ்வொருத்தரும் பறக்க விடுறாங்க நம்ம கோகுவை. கக்காஷி கிட்ட தள்ள கக்காஷி சிடோரி வச்சு நம்ம கோகுவை ஒரே அடி அடிச்சு அவரை மேல தூக்கிட்டு போய் மறுபடியும் மேல இருந்து அவரோட முதுகுப்புறமா சிடோரி வச்சு அடிச்சு செம்ம ஃபாஸ்டா வந்து கிரவுண்ட்ல லேண்ட் பண்றாரு. அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அப்புறம் காய் சென்சே, ஹியாஷி, கக்காஷி இவங்க 3 பேரும் ஒண்ணா நின்று அவனுக்கு என்ன ஆச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு புகை மூட்டத்துல இருந்து நம்ம கோகு வெளியே வந்து, பரவாயில்ல நல்லா தான் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி வெளியே வராரு. என்னது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு போறாங்க. சரி ஓகே இப்போ ரெடி ஆகுங்க, அவனை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட மொத்த பவர்ஸே அன்லீஷ் பண்றாங்க. லைக் பியாக்குகனை ஓபன் பண்றாரு, நம்ம கக்காஷி சென்சே வந்து பாத்தீங்கன்னா ஷரிங்கனை ஓபன் பண்றாரு, நம்ம காய் சென்சே வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்னர் கேட்ஸை ஓபன் பண்றாரு. 3 பேரும் செம்ம ஃபாஸ்டா கோகுவை நெருங்க, பரவாயில்லையே கொஞ்சம் ஸ்பீட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோகு அதெல்லாம் பாக்குறாரு. நம்ம கோகுக்கு பின்னாடி காய் சென்சே வந்து அடிக்கலாம்னு பார்க்கும்போது வாயில ஒரு அடி அடிக்கிறாரு கோகு. மறுபக்கம் ஆப்போசிட்ல நம்ம கக்காஷி, ஹியாஷி நம்ம கோகு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம காய் சென்சே பின் மூலமா வந்து நம்ம கோகு பயங்கர ஃபாஸ்டா வந்து ஒரு அடி அடிக்கிறாரு. சோ இவங்க அடிக்கிற அடியெல்லாம் பார்த்து நீங்க டயர்ட் ஆயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஆஹா இவனுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ நம்மளோட முழு பவரை காமிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஹியாஷி என்ன பண்றாருன்னா அவரோட 64 பாம் டெக்னிக்கை போட்டு நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அவரோட முக்கியமான சக்ரா பாயிண்ட்ஸ்ல அடிச்சு அவனை வந்து அன்ஸ்டேபிள் மோடு கொண்டு போயிடலாம்னு சொல்லி அவரோட முக்கியமான சக்ரா பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு. இந்த டைம்ல கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம காய் சென்சேவும் பயங்கர ஃபாஸ்டா வந்து நம்ம கோகு அடிச்சு தூக்கி போட, இதை பார்த்து சொன்னாடே அப்பா என்ன அடி அடிக்கிறாங்க இருந்தாலும் அவன் தாங்குறானே அப்படின்ற மாதிரி மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே பயங்கர ஃபாஸ்டா வந்து கோகு போட்டு வெளுத்து வாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. நம்ம கோகு அதுல இருந்து வெளியே வந்து, பரவாயில்லையே என்னைய ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே வந்து அந்த வெள்ளை கண்ணு மனுஷன் கரெக்டா என்னோட சக்ரா பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்றத பார்த்தா அதை பிளாக் பண்ணா. இது மூலமா என் பாடி கொஞ்சம் டயர்ட் ஆச்சு. சோ இவங்க மொத்த பேர் சேர்ந்து என்ன டயர்ட் ஆக்குறேன்ற முயற்சியில அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க பாவம். சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு அவங்க முன்னாடி வந்து நிக்க, சரி ஓகே நம்ம பிளான் சி அப்படின்ற மாதிரி நம்ம கக்காஷி காய் சென்சே சொல்றாரு. இங்க மறுபக்கம் சம ஃபாஸ்டா நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நெருங்கி வந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல ஹியாஷியை ஒரு பஞ்சு விட்டு பறக்க விடுறாரு. அந்த டைம்ல காய் சென்சே சம ஃபாஸ்டா பறந்து வந்து ஒரு மிதி மிதிக்கலான்னு வரும்போது காலை பிடிச்சு ஒரே போடா போடுறாரு. நம்ம காய் சென்சே அவ்வளவுதான் தெரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க இப்போ நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்லி கோகு கக்காஷியை பார்த்து கேட்க, உடனடியா கக்காஷி என்ன செய்யறாருன்னா அவரோட காமி டெக்னிக்கை நம்ம கோகு மேல போறாரு. இங்க நம்ம கோகுக்கு ஒரு மாதிரி உடம்பு என்னமோ ஆகா ஸ்டார்ட் பண்ண, பா என்னடா பண்ண ஒரு மாதிரி எனக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோகு செம்ம டயர்டா இப்ப நிக்கிறாரு. அவ்வளவுதான் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் முடிஞ்சு, சரி ஓகே நீ தான் ஜெயிச்சேன்னு ஒத்துக்கிறேன், நாங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இவங்க கிவ் அப் பண்ணி இந்த ஒரு ஃபைட்டா முடிக்கிறாங்க. மறுபக்கம் இருட்டான நேரத்துல நம்ம பெயின், சரி ஓகே நம்ம இன்னைக்கு பேச வேண்டியதை பேசிட்டோம், அடுத்து 2 மாசத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அக்காட்சுகி மெம்பர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்ப காக்குசி இட்டாச்சியை வந்து பார்த்து கேட்கிறாரு, ஏய் இட்டாச்சி ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை கேட்கணும், நீ தானே கெஞ்சுச்சுல ஒரு பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உனக்கு என்ன வேணும் காக்குசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க வர வழியில ஒருத்தனை பார்த்தோம், அவன் கொஞ்சம் வினோதமா இருந்தான், அதான் அதை பத்தி உன்கிட்ட பேசலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த எபிசோட் முடியுது. ப்ரீவியஸ் சாப்டர் எப்படி முடிஞ்சிருக்குன்னா அக்காட்சுகி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு கேங்கா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காக்குசும் ஹீடனும் இந்த மாதிரி ஒருத்தனை மீட் பண்ணியிருந்தோம் ஃபாரஸ்ட்ல, அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருந்தான், நாங்க கெஞ்சுச்சுலாம் மாட்டிக்கிட்டோமா என்னன்னு எங்களுக்கு தெரியல, அவன் பண்றதெல்லாம் அவ்வளோ வீடா இருந்தது, அது கெஞ்சுச்சுவா
என்னவான்றத நீ கொஞ்சம் சொல்ல இட்டாச்சி அப்படின்னு சொல்லி இட்டாச்சிட்ட கெஞ்சுச்சுவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த ப்ரீவியஸ் சாப்டர் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாப்டர் அந்த ஒரு மீட்டிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கெஞ்சுச்சோ அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இட்டாச்சி சொல்றாரு. ஸோ நீ கேட்கறது கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லி இட்டாச்சி அதை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான், அவனோட ஜுட்சுஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அவனை உன்னால அடையாளம் காட்ட முடியுமா, அடையாளப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காக்குசுவும் சொல்றாரு. இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றேன், இது என்னன்றதை நான் விசாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பெயின் என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க, நமக்கு இப்போதைக்கு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நான் அதையெல்லாம் பாத்துக்குவேன், கிசாமையும் இருக்கால, ஸோ இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், அது தாண்டி நான் இதையும் எனக்கு விசாரிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே 2 வாரம் எடுத்துக்க, அதுக்குள்ளாட்டி சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு அப்படின்ற மாதிரி பெயினும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. அங்க கட் பண்ணா கோகு சுனாடே இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அப்ப நான் என் வீட்டுக்கு என்னால போவே முடியாதான்னு கேட்கும்போது நம்ம சுனாடே சொல்றாங்க, இது உன்னோட உலகமே இல்ல, உன்னை எப்படி அனுப்புறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நம்ம ககாஷிட்ட சொல்றாங்க, நீ இப்ப ரீசெண்டா தானே மங்கிக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்ட, இவனால ஸ்பேஸ் டைம் அந்த டெம்போரியல் அந்த ஒரு ஏதாவது ஜுட்சு போட்டு இவனை எதுவும் அனுப்ப முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல மேடம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி நம்ம ககாஷி சொல்றாரு. அப்படின்னு பார்க்கும்போது டைமென்ஷனல் ஜுட்சு போற அளவுக்குலாம் ஒரு சிறந்தவன் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிராயாவை பத்தி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிராயாவும் இந்த மாதிரி ஒரு சில டைமென்ஷனுக்குள்ள போயிட்டு திரும்ப வர மாதிரி ஜுட்சுலாம் பண்ணி எனக்கு ஞாபகம், அதனால இப்போதைக்கு ஜிராயால மட்டும்தான் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி சுனாடி சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்தில் இங்க ஆப்போசிட்ல கிசாமே இட்டாச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகுவோட இமேஜை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது காக்குசு ஓரளவு அவர் கோகு ஞாபகம் வச்சுக்கிட்டதை வச்சு ஒரு போட்டோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இவன் தான் இவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. மறுபக்கம் நம்ம சுனாடி வந்து பாத்தீங்கன்னா ஜிராயாவோட போட்டோ கொடுத்து இந்த மாதிரி இவனை தேடு, இவன் தான் உன்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இட்டாச்சி, இன்னொரு பக்கம் கோகு, இவங்க 2 பேரும் போட்டோஸை வச்சுக்கிட்டு தேட போறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு டார்க்கான இடத்துல இருந்துட்டு யாரோ பேசுறாங்க, என்னது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தானா, என்னால நம்பவே முடியல, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறவன சுனாடி எப்படி வெளியே விட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான், இது கேட்கும் போதே சர்ப்ரைஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸோவை காட்டுறாங்க. ஸோ அங்க கட் பண்ணா இப்போ நம்ம கோகு ஒரு பக்கம் ஜிராயாவோட போட்டோ வச்சுட்டு இவரை பார்த்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மறுபக்கம் இட்டாச்சி கிசாமே கோகுவை காமிச்சு இந்த மாதிரி இவனை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேற வேற ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. கிசாமே சொல்றாரு, இந்த மாதிரி 3 நாள் தான் இருக்கு, இவன் எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரம் கண்டுபிடிப்போம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தோணுது, உனக்கு அது தோணுதா, இங்க பாரு இட்டாச்சி என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி கிசாமே சொல்றாரு. மறுபக்கம் நம்ம கோகு அங்க ஏதோ வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு அவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சுறாமீன் வருது. என்னடா அது ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோகு செம்ம ஃபாஸ்டா மேல போறாரு, யாரோ நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பாக்குறாரு. அப்ப நம்ம கிசாமே இட்டாச்சி இருக்காங்க, அப்பா நமக்கு லக்கு தான், நினைச்சிட்டு இருந்தவனே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிசாமே வந்து பாக்குறாரு. நம்ம கோகு கருப்பு கலர் கோட் போட்டிருக்காங்க, அந்த கிளவுட் சிம்பிள் வேற இருக்கு, அப்ப இவங்க தான் அக்காட்சுகி மெம்பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கோகு ரெடி ஆகுறாரு. மறுபக்கம் கிசாமே என்ன சொல்றாருன்னா, இவனை பார்க்கலாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரிலாம் இல்லையே, பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, நீ தப்பா குறைச்ச இடம் போடாத, அவனை பார்க்கறதுக்கே வினோதமா இருக்கான், இன்னும் அவனோட ஃபுல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன நமக்கு தெரியாது, நம்ம அவனோட ஃபுல் ஜுட்சுஸையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, என் கிட்டலாம் இதெல்லாம் செலவிடாது அப்படின்னு சொல்லும்போது, நீ அவன் கூட சண்டை போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு நம்ம இட்டாச்சி கேட்கிறாரு. ஆமா ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிசாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ரெடி ஆகி, நான் தான் கிசாமே, உன்னை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. மறுபக்கம் கோகு, ஆனா உன்னை சந்திக்கிறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், மன்னிச்சுக்க, உன்னோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போறாரு. நம்ம கிசாமே அதை வந்து அவரோட ஸ்வாட வச்சு கவுண்டர் பண்ண நம்ம கோகுக்கு ஒன்றும் புரியல, இப்போ நம்ம சண்டை போட்டு தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாடு பார்க்குறாரு. வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லி கிசாமே செம ஃபாஸ்டா கோகு கிட்ட ஓடி வந்து அவரோட ஸ்வாட வச்சு அடிக்க வராரு. நம்ம கோகு இன்ஸ்டன்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செம ஃபாஸ்டா மூவ் ஆகிறாரு. இதை பார்த்தோன்னே 2 பேருக்கும் பயங்கர ஷாக், எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிசாமே மிரண்டு போய் பார்க்குறாரு. பரவாயில்லையே இம்ப்ரெசிவா இருக்கு, இவன் எக்ஸ்ட்ரீம்லி செம ஃபாஸ்டா இருக்கான், இது வந்து ஒரு தாய்ஜுட்சு யூசருக்கு ஈக்குவலா இருக்கு இது சக்ரா லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டாச்சியும் சொல்றாரு. பரவாயில்லையே செம ஃபாஸ்டா தான் இருக்கு அப்படின்னு கிசாமே சொல்லிட்டு, ஆனா என்னோட அட்டாக் நீ எப்படி சமாளிக்கிறன்றத நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில இறங்க கோகு கிசாமே முன்னாடி இருந்து பயங்கர ஃபாஸ்டா நகராரு. இதை பார்த்து இட்டாச்சி, கிசாமே சீக்கிரம் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்ல கிசாமே கரெக்டா பின்னாடி திரும்பி பார்த்துறாரு. சீக்கிரமாவே பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கோகு அவரோட கீ எனர்ஜி அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக் அவரோட சமஹாட வச்சு தடுத்து நிறுத்த கோகுக்கு பயங்கர ஷாக், என்னது என்னோட அட்டாக் அந்த ஸ்வாட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு பார்க்கறாரு. அந்த அட்டாக்கை பார்த்து ஒன்றும் புரியாத கிசாமே, ஏய் நீ அதை பார்த்து இட்டாச்சி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இங்க நம்ம கோகு என்ன சொல்றாருன்னா, இது அவனோட பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது, என்னோட கிகோஹாஸ் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது என்ன கெஞ்சுட்சுவா அப்படின்னு சொல்லி கிசாமே புரியாம நம்ம இட்டாச்சிட்ட கேட்கிறாரு. பதிலுக்கு இட்டாச்சி சொல்றாரு, இல்ல அவன் செம ஃபாஸ்டா மூவ் பண்ணான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி
மாதிரி இட்டாச்சியும் பதிலுக்கு சொல்றா. கிசாமே சொல்றாரு இவனோட சக்கரா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு, என்னோட சமேஹாடாவே வந்து பார்த்தனா எக்ஸைட்டட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கோகு அவரோட காமேஹாமேஹாவை வந்து காமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிசாமே என்ன சொல்றாருன்னா, லூசு பையன் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல எனக்கு என்னமோ அது சாதாரண எனர்ஜி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இட்டாச்சி மறுபக்கம் சொல்றா. கிசாமே அதை கொஞ்சம் நல்லா பாரு, அங்கிருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி அவரை வார்ன் பண்ணும் போதே அங்க காமேஹாமேஹாவா ரிலீஸ் பண்றாரு நம்ம கோகு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் இதை தடுத்துருவேன்னு சொல்லி அவரோட ஸ்வாடை வச்சு அதை தடுத்து நிறுத்தலான்னு பார்க்கும்போது அவங்க மிகப்பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்தி அந்த ஸ்வாடையே பாதியா உடைச்சு கிசாமையோட நெஞ்சிலே அந்த அட்டாக் வந்து பயங்கரமான அட்டாக்கை ஏற்படுத்துது. பார்த்தா அந்த ஸ்வாட்ல ஒரு ஓட்டை விழுந்து அந்த ஸ்வாட்ல இருந்து ரத்தம் வருது. மறுபக்கம் கிசாமையோட நெஞ்சில இருந்து ரத்தம் வடியுது, அவர் வாயில இருந்து ரத்தம் வடிஞ்சு கொட்டுது. ஸோ அவர் கிட்டத்தட்ட இறண்டாருன்ற நினைப்புல கோகு நம்ம இட்டாச்சியை பத்தி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நான் நினைச்சா இந்த பிளானட்டை என்னால் அழிக்க முடியும், தேவையில்லாம இங்க ஏகப்பட்ட அழிவுகளை உருவாக்க வேணாம் நான் விரும்புறேன், அதனால என்ன தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கோகு நம்ம இட்டாச்சியை வார்ன் பண்றாரு. மறுபக்கம் கிசாமே நான் என்ன அவ்வளவு சீக்கிரம் செத்துருவேன் நினைச்சியா, கொஞ்சம் பார்க்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கோகு திரும்பி பார்த்தா அவரோட உடம்புல இருக்க காயம் வந்து பாத்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டு இருக்கு. எந்திரிச்சு வந்த கிசாமே என்ன இட்டாச்சி என்ன கொல்ல பாக்குறியா, நீ ஏன் உன்னோட கெஞ்சுச்சு அவன் மேல யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க இட்டாச்சி சொல்றாரு கெஞ்சுச்சுவா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்கிறாரு. எதுக்காகவா, உனக்கு தெரியும் நீ ரொம்ப பவர்ஃபுல், இந்த அட்டாக்ஸை யூஸ் பண்ணி இந்த வந்து ட்ரபிள் ஆகாம இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருக்கலாம்ல இந்த ஃபைட்டா அப்படின்ற மாதிரி அவர் மறுபக்கம் கேட்க, லாஸ்ட் டைம் உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீ தான் இந்த மாதிரி சண்டைக்குள்ள உள்ள வராத அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்ன, உன்னோட ஹெல்ப் ஒன்று எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னேன், அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி இட்டாச்சி சொல்ல இங்க நம்ம கோகுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமையை பாக்குறாரு. இப்போ நம்ம இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும் எப்படினாலும் நீ ரீஜெனரேட் ஆயிருவானு, ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்கலாம், நம்ம இங்க வெட்டித்தனமா பேசி இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல, இப்போ நம்மளோட கோலை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. இவனை அனலைஸ் பண்ணதுல எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, அது என்னன்னா நமக்கு ஒரு கெட்ட செய்தி தான். இவன் உடம்புல சக்கரா பயங்கரமா கம்பைண்ட் ஆயிருக்கு, நம்ம ரெண்டு பேரை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இவன் இருக்கான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு இவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம அவனோட பாடி பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கான், முக்கியமா தாய் ஜுட்சுல ரொம்ப ஸ்பெஷலா இருப்பான் போல. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி தான் தெரியுது. அவனோட அவுட்ஃபிட்லாம் பார்க்கும்போது ஒரு வாரியர் மாதிரி தான் எனக்கு தெரிய வருது. அதனால இவன் எந்த விதமான பயமும் இல்லாம நம்மளை ஏத்து சண்டை போறதுக்கு தான் ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. மறுபக்கம் இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, நம்ம என்னதான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலும் அதை வந்து அவன் கண்டுக்கவே மாட்டான், ஸோ அவனுக்கு தெரியுது நம்ம ஈஸியாவே அவனால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவன் இருக்கான். இப்போ நம்ம எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், நம்ம எப்பயும் போல நம்மளோட சண்டை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இட்டாச்சி ஹேய் ஸ்ட்ரேஞ்சர் எங்களை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா ஸ்கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, கோகு வந்து பாத்தீங்கன்னா சுக்கியோமில மாட்டிட்டாரு, சுத்தி நிறைய கலர் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம், அதுக்கு பேரலா கிசாமி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் ஜுட்சுவை போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுக்கியோமிக்குள்ள இருக்கக்கூடிய கோகு வந்து கல்லறையில இருந்து நிறைய டெட் பாடிஸ் வந்து அவரை பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. லைக் அவரோட வில்லன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை கேப்சர் பண்ற மாதிரி காட்டுறாங்க. மறுபக்கம் கிசாமே அவரோட ஸ்பெஷல் ஜுட்சுவான டைபாக்கு சிஷியோவா அப்படின்னு சொல்லி ஒரு ஜுட்சு, அதாவது ஒரு வாட்டர் ஸ்டைல் ஜுட்சு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய வாட்டர்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்றாரு. கோகு கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம கெஞ்சுச்சுன்ற ஒரு இல்யூஷன்ல தான் இருக்கோம் அப்படின்றத. நல்ல வேளை நமக்கு இந்த கெஞ்சுச்சுல இருந்து எப்படி வெளியே வரணும்ன்றத அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால ஈஸியாவே இதுல இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லி கோகு அந்த கெஞ்சுச்சுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா கெஞ்சுச்சுல இருந்து வெளியே வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இங்க கிசாமே கிரியேட் பண்ண அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கு. எனது நான் தண்ணிக்குள்ள இருக்கேனா, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டில் நான் எதுவும் கெஞ்சுச்சுல தான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அது கெஞ்சுச்சுன்றது வந்து ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் தான், இதோட ரியல் பர்பஸ் என்னன்னா உன்னை இந்த மாதிரி மாட்ட வைக்கணும் தான் அப்படின்னு சொல்லி பார்க்க அங்க ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் வாட்டர் பபிளே இருக்கு. பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இட்டாச்சியோட கெஞ்சுச்சுல இருந்துலாம் வெளியே வரவங்கள பாக்குறது ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி கோகுக்கு பின்னாடி இருந்து கிசாமே வராரு. பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்காரு. நம்ம கோகு அதை பத்தி என்ன சொல்றாருன்னா, யாரா நீ போக்கிமான் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போக்கிமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்தர் கலாய்க்கிறாரு போற போக்குல. இங்க கோகுக்கும் கிசாமைக்கும் பேட்டில் ஸ்டார்ட் ஆக அப்போ நம்ம கோகு கிசாமே வந்து அட்டாக் பண்ண வரும்போது பரவாயில்ல நீ ஈஸியா அதை கவுண்டர் பண்றியா அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அதை பார்த்துட்டு இருக்க. பரவாயில்ல என்கிட்ட இன்னொன்று இருக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு பவர்ஃபுல்லான அட்டாக் அங்க போடுறாரு. பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஜெயின் ஷார்க்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் சமன் பண்றாரு. மறுபக்கம் கோகு இதை பார்க்க எனக்கு என்னமோ தப்பா தான் தெரியுது, போ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர்ஃபுல்லான கீ எனர்ஜியை அந்த ஷார்க்கை நோக்கி அடிச்சுட்டு இருக்காரு. என்னதான் நீ வந்து பவர்ஃபுல்லான எனர்ஜியை போட்டாலுமே அதை அப்சர்வ் பண்ண இன்னும் பவர்ஃபுல்லா அந்த ஷார்க் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்க கோகு என்ன சொல்றாருன்னா, ஓகே இந்த ஆள் பார்க்க இன்னும் கொஞ்சம் பயங்கரமா தான் ஆயிட்டு இருக்கான், ஆனா எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா எவ்வளவுதான் ஆகுதுன்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு ஃபுல் அட்டாக் அது மேல போறாரு. அந்த ஒரு வாட்டர் பபிள்ல மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அந்த வாட்டர் பபிள் உடைஞ்சு தண்ணி எல்லாம் கீழே கொட்ட இட்டாச்சி மேல பாக்குறாரு. நம்ம கோகு மேல பறந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கிசாமே நம்ம ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஆபத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் இட்டாச்சி அப்படின்னு சொல்ல செம்ம ஃபர்ஸ்டா கீழே இறங்குறாரு நம்ம கோகு. அவன் எப்படி சண்டை போடுறான் அப்படின்றத நான் நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஈஸியாவே அவனை நம்மளால பிடிக்க முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்னு நம்ம கிசாமி கேட்க நீயே பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இட்டாச்சி கோகு பத்தி சொல்றாரு, நீ எங்களை விட பவர்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா உன்னோட மைண்ட் எனக்கு வீக்கா தான் தெரியுது அப்படின்னு சொல்லி என்னோட ஃபுல் பவர் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுட்சுவை போடுறாரு. இங்க நம்ம கோகு என்னது கெஞ்சுட்சுவா, இன்னும் நான் இருந்து வெளியே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகமா கேட்க இங்க இட்டாச்சி கிசாமியும் என்ன சொல்றாங்கன்னா எங்களோட ஆளுகிட்ட சண்டை போட ரெடியாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆளா எங்க இருக்கா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு கேட்கும் போது அவர் ரொம்ப நேரமா நீ பண்ணிட்டு இருக்க கூட இந்த ஃபைட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மேல பாக்குறாங்க. மேல பார்த்தா ஒரு பொண்ணு ஹாய் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு செம்ம ஃபர்ஸ்டா கீழே வந்து இறங்குறா. அவளை பார்த்து கோகுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு கோகுவை பார்த்து உன்னை பார்க்கிறதுக்கு பயங்கரமான ஃபைட்டர் மாதிரி எனக்கு தெரியுது, இட்டாச்சி மாஸ்டர் கிசாமி மாஸ்டர் நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்னால இது தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. என்னது உன்னால அவனை டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா என்னால அவனை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோகு என்ன சொல்றான்னா என்னது இந்த ஒரு சின்ன பொண்ணு அவளாவே என்ன டிஃபீட் பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி கோகு சந்தேகமா கேட்க அந்த பொண்ணு என்ன சொல்றானா எனக்கு இந்த ஜூட்சு இச்செல்லாம் எல்லாம் நம்பிக்கை இல்லப்பா, எனக்கு இந்த ஓல்ட் ஸ்கூல் ஃபைட்டிங் தான் பிடிக்கும், நான் தோத்தாலும் நேர்மையான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட்ல தான் தோப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்லையே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ரொம்ப நாளா சேர்த்து வச்சுக்கிட்டு லேட் ஆயிடுச்சு, சரி ஓகே அதை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் இது என்கிட்ட இப்போதைக்கு 2 இருக்கு, சண்டை போடுறதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட 2 பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை காட்டுறாங்க. இதை பார்த்து கோகு ஒரு புரியாம அப்படி இருந்து டக்குன்னு வந்து எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்பா சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்டா ஓடி வந்து 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு. இதை பார்த்து இட்டாச்சி கிசாம 2 பேரும் லூசுடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்போ சரி ஓகே ரொம்ப நேரம் பேசி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்றதை இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் கோகு அப்படின்னு சொல்லி 2 பேருமே கோகுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இதை கேட்டு 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னது உன் பேர் கோகுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்கா நிக்க இதோட இந்த சாப்டர் 2 முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு என்னோட பேர் சன் கோகு, உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் தான் சன் கோகு, உனக்கு யார் இந்த பேரை வச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கோகு கேட்கிறாரு. எனக்கு எங்க தாத்தா தான் இந்த பேரை வச்சாரு ஏனா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்னா உனக்கு சின்ன வயசுல வால் இருந்ததா அப்படின்ற மாதிரி நம்ம கோகு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆகி ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்க்க நம்ம கோகு சொல்றாரு எங்க தாத்தா பேரு கோஹான், என்னோட பையனுக்கும் அவரோட பேர் தான் நான் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாப்பா நானும் என் பையனுக்கு அவரோட பேர் தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஃபீமேல் கோகுவும் சொல்றாங்க. பாரு அப்படின்னு நம்ம கோகு மிரண்டு போய் பாக்குறாரு. அதுக்கு நம்ம கோகு சொல்றாரு நீ இந்த உலகத்தை சேர்ந்தவே இல்ல கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அக்காச்சிக்கு தான் நீங்க கூட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. பரவாயில்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது மறுபக்கத்துல இருந்து நம்ம கிசாமி சொல்றாரு ஏய் சீக்கிரம் முடிச்சுட்டு வாப்பா நமக்கு நேரம் இல்ல, நமக்கு நிறைய வேலை இருக்கு, சுத்தி ஆளுங்களும் இல்ல, நீ தைரியமா சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமி சொல்றாரு. ஓகே சென்சே நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஃபீமேல் கோகு சொல்றாங்க. இங்க இந்த ஃபீமேல் கோகு நம்ம கோகுவை பார்த்து உன்னை சந்திச்சால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனா இப்ப நான் கடமை அழைக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே அப்படின்னு நம்ம கோகு சொல்றாரு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இட்டாச்சியும் கிசாமியும் நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க கோகு நின்னுட்டு இருக்காரு தூரமா. கிசாமி சொல்றாரு என்ன உறைஞ்சு போன மாதிரி நின்னுகிட்டு இருக்கான், சுகுமியோ போட்டியா அந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம இட்டாச்சி சொல்றாரு ஆமா இந்த கெஞ்சுட்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நான் கக்காஷிக்கு போட்டதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெர்ஷன் கெஞ்சுட்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளால அவனை பீட் பண்ண முடியாது, அவனோட மைண்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தது, ஸோ அதனால அதை வச்சு தான் அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு இங்க நம்ம இட்டாச்சி சொல்றாரு. அவன் கெஞ்சுட்சுல இருக்கான் அப்படின்றதே அவனுக்கு தெரியாத அளவுக்கு இப்போ நான் என்னோட அதிகமான சக்ராஸை யூஸ் பண்ணி அவனை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதனால என்னால் கூட நகர முடியாது அப்படின்னு இட்டாச்சி சொல்றாரு. அவனுக்கு வேற கெஞ்சுட்சுவை எப்படி உடைக்கணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால இவன் கெஞ்சுட்சுல தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அவன் வந்துட்டானா என்னோட மங்கைக்குவே உடைக்கக்கூடிய அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கான் அப்படின்ற மாதிரியும் இங்க நம்ம இட்டாச்சி நம்ம கோகுவை பார்த்து பிரைஸ் பண்றாரு. அப்ப கிசாமி சொல்றாரு பேசாம சாசரியோட பாய்சனை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதை என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. சரி ஓகே இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, அசையாம நின்றுட்டு இருக்கான், இப்ப இந்த வெஸ்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கிசாமி கிட்ட போகும்போது அவரை நோக்கி பயங்கர ஃபாஸ்டா ஒரு குணாய் வந்து அவர் அட்டாக் பண்ணுது. அவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பாய்சனே வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு பார்த்தா நம்ம ஜிராயா அண்ட் நருட்டோ இவங்க 2 பேரும் ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் தூரமா மேல இருந்து இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் ஜிராயா நருட்டோட்ட சொல்றாரு இந்த உலகம் ரொம்ப சின்னதுதான், அங்க பாரு நருட்டோ யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஜிராயா நருட்டோட்ட பேசுறாரு. அங்க கட் பண்ணா கோகு
கோகு கெஞ்சுட்சுக்குள்ள என்ன பண்ணிருக்கான்னு காட்டுறாங்க. இங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. பார்த்தா நம்ம கோகு பயங்கர ஃபாஸ்டா பறந்து ஒரு மலையில முட்டி விழுகிறாரு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் கோகு என்ன சொல்றானா, என்னப்பா இவ்வளவு ஈஸியா வந்துட்டா, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன், நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்டா நம்ம கோகு அட்டாக் பண்றக்கா வரா. பார்த்தா நம்ம கோகு பயங்கர ஃபாஸ்டா வந்து அந்த பொண்ணை அடிக்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம கோகு க்ளோ ஆகுறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணு இந்த பவர் பார்த்து கயோக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. உடனடியா அந்த ஃபீமேல் வெர்ஷன் கோகு வந்து பாத்தீங்கன்னா கயோக்கேன் பவருக்குள்ள போறா. அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேருமே போய் அட்டாக் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டா அட்டாக் பண்ண அவங்கள தடுத்துக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அப்போ பயங்கர ஃபாஸ்டா பஞ்ச் வைக்கும்போது ரெண்டு பேரும் பறந்துட்டு பின்னாடி வராங்க. அப்போ நம்ம கோகு இதை பார்த்து பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. உனக்கும் கயோக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மாஸ்டர் கயோ தான் எனக்கு இது சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோகுவும் சொல்றாங்க. சரி ஓகே, வெளுத்து வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, இப்பவே நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சையன் மோடுக்கு போறாங்க. இங்க நம்ம ஃபீமேல் கோகு சூப்பர் சையன் ஒன்னா போறத பார்த்து கோகு மிரண்டு போறாரு. அந்த பொண்ணு அப்படியே செம ஃபாஸ்டா வந்து நம்ம கோகு ஒரு பஞ்ச் வைக்க நம்ம கோகு பயங்கர ஃபாஸ்டா பறந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு காமெஹாமெஹா யூஸ் பண்ற மாதிரி நான் ஹேண்ட் சைனை வச்சுட்டு ஒரு கீ எனர்ஜியை நம்ம கோகு நோக்கி அட்டாக் பண்றா. இது கீ எனர்ஜின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பொண்ணு காமெஹாமெஹான்னு சொல்ற மாதிரி எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அதனால கண்டிப்பா கீ எனர்ஜி, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கீ எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்றா. அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. பார்த்தா அங்க எந்த விதமான ஆபத்தும் நடக்கல நம்ம கோகுக்கு. அவருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சேயன் ஒன்ன வந்து ரீச் பண்ணிட்டாரு. பரவாயில்லையே, இப்போ நீ உன்னோட ட்ரூ ஃபார்மை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கிற போல அப்படின்னு சொல்லி ஃபீமேல் கோகு சொல்றாங்க. இங்க நம்ம கோகு சூப்பர் சேயன் ஒன்னுக்கு போயிட்டாரு. இந்த கெஞ்சுட்சு பேட்டில் காமிச்சிட்டு இருக்கும்போதே பேரலா ரியல் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்க நம்ம மாஸ்டர் ஜிராயா அண்ட் கிசாமே சண்டை போட்டு இருக்க அந்த டைம்ல மாஸ்டர் ஜிராயா அதிர்ச்சியா பாக்குறாரு. பின்னாடி என்னடா இது அப்படின்னு பார்த்தா நம்ம கோகு சூப்பர் சேயன் ஃபார்ம் ஒன்னு வந்து இங்க ரியல் லைஃப்லயுமே அவர் போயிட்டாரு, அசையாம நின்னுகிட்டே. இதை பார்த்து மாஸ்டர் ஜிராயாவும் மிரண்டு போய் இட்டாச்சி என்னடா சக்கரா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மறுபக்கம் கிசாமே இப்பேற்பட்ட ஒரு மான்ஸ்டர் கூட நான் சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. இங்க நம்ம கிசாமே இட்டாச்சியை பார்த்து என்ன பண்றது இட்டாச்சி அப்படின்னு கேட்க அவங்கள பிஸியாவே வச்சிரு, நம்மளோட பிளான் படி அவனை எப்படியாவது நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம மாஸ்டர் ஜிராயா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளை பிடிக்கிறதுக்காக இவங்க மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லை, இங்க என்னோட மொத்த திறமையை நான் இறக்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டோட் சேஜ் மூட போடுறாரு. நம்ம மாஸ்டர் ஜிராயா அவர் அந்த பொசிஷன்ல நிக்கிறத பார்த்துட்டு இங்க கிசாம் என்ன சொல்றாருன்னா, இன்னும் இந்த ஆளு லூசுத்தனமா ஏதோ நின்றுட்டு இருக்கா, பார்க்கவே காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ஜிராயாவை அடிக்கிறதுக்காக செம ஃபர்ஸ்டா ஓடி வராரு. அப்ப மேல ஏதோ சத்தம் வருது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிசாமே பாக்குறாரு. நம்ம நருட்டோ ரசிங்கனை சுத்திக்கிட்டு பயங்கர ஃபாஸ்டா இந்த வாங்கிக்கடா மீன் மூஞ்சி மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா கிசாமே மேல ஒரு மிகப்பெரிய ரசிங்கனை போடுறாரு. அங்க கட் பண்ணா பேலல அந்த கெஞ்சுட்சு வேர்ல்ட்லயும் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஸோ இந்த வேர்ல்ட்ல இப்ப ஃபீமேல் கோகுக்கும் நம்ம கோகுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பேட்டில் போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிக்க, அவங்க நம்ம கோகு அடிக்க, இப்படி அந்த ஃபீமேல் கோகு ஒரு பஞ்ச் வைக்கலாம்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கோகு ஒட்டனடியா அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிடுறாரு. இதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கோகு பயங்கர ஃபாஸ்டா வந்து அந்த பொண்ணை ஒரு மிதி மிதிக்கிறாரு. அந்த பொண்ணு தரையில் ஃபாஸ்டா வந்து கீழே விழுட்டா போல. அங்கிருந்து செம்ம ஃபாஸ்டா அந்த பொண்ணு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நம்ம கோகு ஒரு மிதி மிதிச்சு நம்ம கோகு பறக்குறாரு. அந்த டைம்ல கோகுக்கு ஆப்போசிட்டா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. காமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம கோகுக்கு ஒண்ணுமே புரியல. ஹே இருமா நீ என்ன காமேஹாமேவா போட போறியா, நிறுத்து இது இந்த பிளானட்டே அழிச்சிரும், என்ன விளாடுறியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு காமே ஹாமே ஹா அப்படின்னு சொல்லும் போது இவ பைத்தியமே ஆயிட்டா, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆப்போசிட்ல இருந்து ஒரு கீ எனர்ஜி இந்த பொண்ணு மேல போட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த கீ எனர்ஜி அட்டாக்ல இருந்து அந்த ஃபீமேல் கோகு மிஸ் ஆகி நம்ம கோகுக்கு பின்னாடி வந்து அந்த மொத்த காமே ஹாமையும் பாத்தீங்கன்னா நம்ம கோகுவோட முதுகுல இறக்குறா. இங்க பின்னாடி பார்த்தா என்ன அவன் பின்னாடி வந்துட்டாளா, போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோகு ஷாக் ஆக இந்த பொண்ணு காமே ஹாமே ஹாவை ரிலீஸ் பண்ண அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுத்துது. பார்த்தா என்னமா பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பின்னாடி நம்ம கோகு வந்து நிக்கிறாரு. பரவாயில்ல, உன் காமெஹாமேவும் சமா பவர்ஃபுல்லா தான் இருக்கு, நீ கிட்டத்தட்ட நெருங்கிட்ட என்ன அட்டாக் பண்ணிருப்பியே அப்படின்ற மாதிரி நம்ம கோகு அந்த பொண்ணை பார்த்து சொல்ல, இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது, நம்மளோட ட்ரூ ஃபார்மை காட்டலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட சூப்பர் சேயன் 2 ரீச் பண்றாங்க. சூப்பர் சேயன் 2க்கு போன இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ல ப்ரூட்டலா போயிட்டு இருக்கு. நம்ம கோகு ஒரு பக்கம் அட்டாக் பண்ண, மறுபக்கம் இந்த ஃபீமேல் கோகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகு பயங்கர ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்றாங்க. நம்ம கோகு இந்த ஃபீமேல் கோகு அட்டாக் பண்ண வரும்போது ஃபீமேல் கோகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகு ஒரு கிக் விடுறாங்க. சோ அந்த டைம்ல அந்த கிக்கை டாட்ச் பண்ணி நம்ம கோகுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கோகுவோட வயிற்றிலே ஒரு கிக் பண்றாரு. அப்ப நம்ம கோகு பயங்கர டென்ஷன் ஆகி அந்த பொண்ணு ஒரு பஞ்ச் விட்டு அந்த பொண்ணு ஏர்ல பறந்துட்டு இருக்கும்போதே காமே ஹாமே ஹா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொத்த பவரையும் இறக்குறாரு. அந்த மொத்த பவரும் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அந்த பிளாஸ்ட் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த புகையெல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ்
ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு பயங்கர கடுப்பா அந்த பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு செம்ம ஃபாஸ்டா நெருங்கி வந்து நம்ம கோகுவே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணா இங்க நம்ம கோகு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ஆப்போசிட்ல அந்த பொண்ணு இது இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு அண்ட் அந்த ஃபீமேல் கோகு இவங்க 2 பேரும் மறுபடியும் மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம கோகு அந்த பொண்ணு அடிக்க, அந்த பொண்ணு நம்ம கோகு அடிக்க, இவங்க 2 பேரும் மாறி மாறி தடுத்துக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இந்த பேட்டில் செம இன்டென்ஸா அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான கீ எனர்ஜியா ஃபீமேல் கோகு நோக்கி போறாரு. அங்க ஒரு சின்ன சூரியனே உருவான மாதிரி அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அந்த பிளாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போனாவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கோகுக்கு பின்னாடி ஃபீமேல் கோகு செம ஃபாஸ்டா பறந்து வராங்க. இதை பார்த்து கோகு ஒன்னும் புரியாம இருக்கும்போது அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்ல அடி வாங்கி கோகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் பறந்து போய் விழுகிறாரு. அவள்தான் இனி அவன் வரமாட்டான்னு நினைச்சிருக்கும் போது நம்ம கோகு க்ளோ ஆயிட்டே மேல வரதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஒன்னும் புரியாம நிக்கிறா. இங்க இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உன்னை ரெக்கவர் ஆகவே விட மாட்டேன், உன்னை சீக்கிரமா முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செம ஃபர்ஸ்டா கோகு கிட்ட போய் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இங்க நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அடிக்கிறத டாட்ஜ் பண்றாரு. நீ என்னதான் தடுத்தாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செம ப்ரூட்டலா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கோகு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அடியெல்லாம் வாங்குறாரு. அப்ப அந்த ஃபீமேல் கோகு இவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்து என்னடா இது விட்டா நான் விட்டு தோத்துருவேன் போலயே, எனக்கு வேற வழியே இல்லை, இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ஃபீமேல் கோகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகு நெருங்கி இதோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பஞ்ச் வைக்க வரும்போது ஆன்னு கத்திக்கிட்டே நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சையன் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. இதை பார்த்து அந்த ஃபீமேல் கோகு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சையன் 3யா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போறாங்க. ஸோ அங்க கட் பண்ணா பேரலா இங்க ரியல் வேர்ல்ட்லயுமே என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத காட்டுறாங்க. நம்ம நருட்டோ செம்ம ஃபர்ஸ்டா ரசிங்கன்னா நம்ம கிசாமே மேல போட வர்றாரு. அதோட கட் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம நருட்டோ கீழே விழுந்திருக்காரு. ஸோ நம்ம கிசாமே நம்ம நருட்டோ பார்த்து என்ன சொல்றேன்னா, கடைசி தடவை உன்னை பார்த்த விட இப்போ கொஞ்சம் நல்லாவே தேறி இருக்கப்பா, உன்னோட சக்கரா பவர்ஸ்க்கு தேங்க்ஸ், இப்போ நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஒரு மிகப்பெரிய அட்டாக் நம்ம கிசாமே மேல வந்து விழுகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரண்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம மாஸ்டர் ஜிராயா டோட் சேஜ் மோடுக்கு போயிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட 2 டோட்ஸையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இறங்கிட்டாரு. சாரி லேட் ஆனதுக்கு நருட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பார்த்து கிசாமே என்னடா இது இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ், இவ்வளோ பெரிய சக்ரா அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் நம்ம மாஸ்டர் ஜிராயா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் ஷோல்டர்ல இருக்கக்கூடிய 2 டோட்ஸும் கேட்குறாங்க, ஏய் ஜிராயா பாய் எதுக்காக எங்களை சமன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அக்காச்சி கீழே இருக்கக்கூடிய 2 பேரையும் ஸ்டாப் பண்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் எங்களை கூட்டுக்கிட்டு இருக்கியாப்பா, அப்படி என்ன சுச்சுவேஷன் இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க பவர்ஃபுல் சக்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசன்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க, அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயா சொல்றாரு. அதனால நம்ம இப்பவே இவங்களை நிறுத்தி ஆகணும், மிகப்பெரிய அழிவுகள் ஃபியூச்சர்ல நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பவரையும் இறக்கி நம்ம மாஸ்டர் ஜிராயா கிசாமையா அட்டாக் பண்றதுக்காக பயங்கர ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்ப கிசாமே சொல்றாரு, என்னோட சமயாவோட பார்த்துமா நீ வந்து முன்னாடி மோதணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க முட்டாள் கிழவா, உன்னோட சக்கராலாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கிசாமே கூட சொல்றான். ஆனா அதை பார்த்து அந்த ஸ்வாடே வந்து பாத்தீங்கன்னா பயந்து மிரண்டு போய் ஓடிடுது. இதை பார்த்து கிசாமைக்கு ஒண்ணுமே புரியல. எங்க ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம மாஸ்டர் ஜிராயா செம்ம ஃபாஸ்டா வந்து அந்த ஒரு பஞ்சை வந்து பாத்தீங்கன்னா கிசாமை மேல வைக்கிறாரு. போச்சு முடிஞ்சிடா உன்னை நம்பி இறங்குனதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயா கிட்ட கிசாமே பயங்கரமான அட்டாக்க வாங்குறாரு. என் முன்னாடி நீ நின்றுக்கவே கூடாது, என்னோட சக்ரா இப்போ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், என்னோட சேஜ் மோடுக்கு நான் போயிருக்கேன், அதை பார்த்து மிரண்டு போய் உன்னோட ஸ்வாடை எப்படி தெரிச்சு ஓடிச்சு பத்தியா அப்படின்ற நம்ம மாஸ்டர் ஜிராயா சொல்றாரு. இப்போ நம்ம மாஸ்டர் ஜிராயா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கா வர்றாரு. ஏதோ ஒரு சவுண்டா பார்த்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவனோட சக்ரா இப்போ என்ன ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆயிடுச்சு, முன்ன பார்த்ததை விட இப்போ பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, என்னால அவனோட கொலை வெறிய உணர முடியுது, எங்க இருந்துடா இவனை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் ஜிராயா கோகோ பார்த்து மிரண்டு போய் பார்க்குறாரு. அப்போ நம்ம கோகோ காட்டுறாங்க சூப்பர் சையன் 3 அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உறைஞ்ச மேனிக்கு நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து நம்ம இட்டாச்சியுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம வாயடைச்சு போய் நின்றுட்டு இருக்காரு. இதோட இந்த பார்ட் 3 முடியுது. ப்ரீவியஸ் பார்ட்டோட எண்டில் நம்ம கோகு சூப்பர் சையன் 3 வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து நம்ம மாஸ்டர் ஜிராயா, இட்டாச்சி, நருட்டோ இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிருப்பாங்க. அதோட அந்த பார்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த பார்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டில் நம்ம ஷிகமாரும் டெமாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஹார்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஷிகமாரும் டெமாரி கிஸ் பண்ண வரார் போல, என்னை வெயிட் பண்ண வைக்காத இல்லைனா காலை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம டெமாரி கூட மிரட்டுறாங்க. ஆனால் நம்ம ஷிகமாரும் வந்து பார்த்தீங்கன்னா டெமாரியை
பார்க்காம வேற ஏதோ பார்த்து டைவர்ட் ஆயிருக்காரு. என்னன்னா நம்ம கோகு அங்க சூப்பர் சேயன் 3 லெவலுக்கு போயிருக்காருல, அது இந்த மொத்த ஷினோபி வேர்ல்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. பிகாஸ் என்னமோ பயங்கரமான ஒரு ஒளி ஒலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஷிகமாரு பார்த்துட்டு இருக்காரு வானத்தை நோக்கி. இந்த மொத்த ஷினோபி வேர்ல்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகுவோட எனர்ஜி கீ எனர்ஜி ஃபுல்லா பரவுது. தண்டர் வந்து தரையில் அடிக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் இடி மின்னலா அடிச்சுக்கிட்டு இருக்கு. கோனஹா வில்லேஜ்ல நம்ம கோனஹமாரு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த ஒரு பிளாஸ்ட பார்த்து மிரண்டு போக மறுபக்கம் ரைக்காகே அண்ட் சுனாடே இவங்களும் இதை கவனிக்கிறாங்க. அது கோகுவா அப்படின்னு சொல்லி சுனாடேவும் செம ஷாக் ஆகுறாங்க. காடு மலைன்னு எல்லா இடத்துலயும் நம்ம கோகுவோட இந்த கீ எனர்ஜி பிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மின்னல் மாதிரி வெட்டுது. ரெயின் வில்லேஜ்ல இருந்து நம்ம ஒபிட்டோ பெயின் கோனான் இவங்க எல்லாருமே பாக்குறாங்க இந்த ஒரு விஷயத்த. இப்படி மொத்த வில்லேஜஸ்க்கும் இந்த ஒரு இம்பாக்ட் வந்து போய் சேருது. கட் பண்ணா அங்க இட்டாச்சி ஆப்போசிட்ல நம்ம கோகு இருக்காரு. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய ஒளியே உருவான மாதிரி நம்ம கோகு அங்க வந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மொத்த கீ எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே விட்டு வைக்கல. காடு மலை கடல் இது மாதிரி எல்லா இடத்துலயும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாஸ்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டே அவரோட பக்கெட் லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கெட் லிஸ்ட்ல கில் இட்டாச்சி, கில் நருட்டோ, இக்னோர் சாக்குரா, கில் உரோச்சிமாரோ அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்கு. அதுல இக்னோர் சாக்குரா வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்ணி வச்சிருக்காரு. சோ அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிளாஸை பாக்குறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஆகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியாம அதை பார்த்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இங்க நம்ம கோகுவோட மொத்த பவரையும் பார்த்து இட்டாச்சி, நம்ம மாஸ்டர் ஜிராயா, அவர் உடம்புல இருக்கக்கூடிய டோட்ஸ், இது மட்டும் இல்லாம நருட்டோ இவங்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. நம்ம நருட்டோலாம் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் எனர்ஜி வந்து அவரை தள்ளுது. அவரால் தாக்கு பிடிக்க முடியல. மாஸ்டர் ஜிராயா, இட்டாச்சி இவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம கிசாமைக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவங்க சுத்தி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. சோ அப்ப அவர் காதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்க இந்த மாதிரி ஹோஷிகாகி நீ ஏன் எங்க கூட வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுற ஒரு சவுண்ட் கேட்குது. அங்க கட் பண்ணா அவர் மைண்ட்குள்ள அவரோட ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம கிசாம் என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணை பத்தி என் கூட நட்புறவுல இருக்க ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பின்னாடி இருந்து அவரோட டீம்மேட் இந்த மாதிரி சொல்றாரு, ஏய் பாத்தியா அவனே தனியா தான் இருக்கணும்னு நினைக்கிறான், அவனை தனியா விடு, அவன் நம்மள ஒருத்தன் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்கள ஒருத்தவங்க சொல்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம இட்டாச்சி கிசாமை இவங்க ரெண்டு பேரும் லீஃப் வில்லேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி 90 கேப்சர் பண்ணு அந்த ஒரு இடத்துல இட்டாச்சி ஒன்னால நம்ம வந்த வேலை லேட் ஆயிரும், சீக்கிரம் வா 90 அப்படியா நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இட்டாச்சி ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வில்லேஜுக்கு அந்த டைம்ல வந்திருப்பார்ல, ஆஹா பழைய நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி அவர் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம இட்டாச்சி கிசாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி நம்ம இட்டாச்சி கேட்கிறாரு. அதோட பிளாஷ்பேக் கட்டாக இங்க நம்ம கிசாமே வாயிலெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பயங்கர டயர்டா கிட்டத்தட்ட சாவோட விளிம்புல வந்து பாத்தீங்கன்னா வானத்தை பார்க்க அங்க அவருக்கு ஆப்போசிட்ல கோகு வந்து பிரகாசிச்சுட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா கெஞ்சுட்சு வேர்ல்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இங்க நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சேயன் 3 லெவலுக்கு போய் பயங்கர ஸ்ட்ராங்கா பிரகாசிச்சுட்டு இருக்காரு சூரியன் மாதிரி. அங்க ஆப்போசிட்ல ஃபீமேல் கோகு இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா உடனடியா சரண்டர் ஆயிரு, இந்த லெவல்ல நான் உனக்கு கொல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீமேல் கோகு சொல்ல நம்ம சன் கோகு சொல்றாரு, என்ன பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம சன் கோகு சொல்ல இங்க நம்ம ஃபீமேல் கோகு என்ன சொல்றாங்கன்னா சீரியஸா தான் பேசுறியா, சரண்டர் ஆயிரு, உனக்கு வேற வழியே இல்ல, இல்லனா இங்க மிகப்பெரிய பேரு அழிவே ஏற்படும், நான் அப்பாவி மக்களை கொல்ல தயங்க மாட்டேன் பாத்துக்க, நீ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிராகன் பாலை வச்சு அது எல்லாத்தையும் மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சன் கோகு சொல்றாரு. நீ என்ன பைத்தியமா, சூப்பர் சேயன் 3ல இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காத, இந்த நிலையில நீ சரியான முடிவை வந்து யோசிக்க உன்னை விடாது இந்த சூப்பர் சேயன் 3, ஆனால் சூப்பர் சேயன் 2கே வந்துரு, நம்ம பேசிக்கலாம், அதான் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோகு சொல்ல என்னை பத்தி கவலைப்படாதமா, என்ன எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும், வா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோகு பயங்கர ஃபாஸ்டா வராரு. இங்க நம்ம ஃபீமேல் கோகு வந்து சரி ஓகே உன் இஷ்டம், எனக்கு இந்த லெவலே போதும் உன்னை ஈஸியா பீட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோகு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெடியாக இங்க நம்ம கோகு ஏன் இன்னும் நீ பவர்ஃபுல்லா மாறல, அதாவது இன்னொரு ஃபார்ம்க்கு ஏன் போல அப்படின்ற மாதிரி நம்ம கோகு கேட்க நீங்க மத்தவங்க பத்தி கவலைப்படுறத நிறுத்துப்பா, முதல்ல உன்னை பத்தி நீ கவலைப்படு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீமேல் கோகு பதிலுக்கு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சன் கோகு சொல்றாரு, அடடா உன் சவுண்ட்லாம் பார்க்கும்போது நீ என்னோட ஸ்ட்ராங்கரா இருப்ப போலயே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் ஸ்ட்ராங்கர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீமேல் கோகு சொல்றாங்க. அப்படியா, அதை பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சன் கோகு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா வந்து ஃபீமேல் கோகு கூட வயிற்றுலயே ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான பஞ்சை வாங்கின ஃபீமேல் கோகுவோட வாயில இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே முழி பிதுங்கி போய் பாக்குறாங்க, என்னடா பண்ண இப்போ அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு சிங்கிள் பஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு புயல் காத்து ஏற்பட்ட மாதிரி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடியே வந்து விழுகுது. இந்த அடியை வாங்கி ஃபீமேல் கோகுக்கு கொஞ்ச நேரம் தலை சுத்த ஆரம்பிச்சிட்டு போல, அவங்களால சுத்தமா முடியல, அவங்க இரும்ப ஆரம்பிக்கிறாங்க, ரத்தம் வந்தியெல்லாம் எடுக்கிறாங்க.
இருக்கிறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்க மிரண்டு போய் அந்த ஒரு அடியில இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளாட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகு அவங்களோட தலையை பிடிச்சு மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை வைக்கிறாரு. அது இன்னொரு மிகப்பெரிய கீ பிளாஸ்டே ஏற்படுத்துது அந்த இடத்துல. அங்க கட் பண்ணா இங்க கரண்ட் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்க. இட்டாச்சி ஸ்டில் எதுக்கும் அசராம நின்னு அவர் முன்னாடி ஆப்போசிட்ல நின்னு கெஞ்சுச்சு தான் போட்டுட்டு இருக்காரு. இங்க நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா உறைஞ்ச நிலையிலே நின்னுகிட்டு அந்த கெஞ்சுச்சுல மாட்டிக்கிட்டு சூப்பர் சையன் 3 லெவல்ல போய் அப்படியே சூரியன் மாதிரி அங்க பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க கிசாமே ரத்த வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா மிதந்துகிட்டு இருக்காரு. என்னால சுத்தமா முடியல, என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்ல, என் ஒட்டமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கல்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் செத்துக்கிட்டு இருக்கேன், என்னால இட்டாச்சி வந்து கஷ்டப்படுறத உணர முடியுது, ஆனா என்னால அவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஏதோ இழுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கிசாமே பாக்குறாரு. பார்த்தா நம்ம நருட்டோ, உன்னை என்ன அவ்வளவு ஈஸியா போட்டுறேன்னு நினைச்சியாடா மீன் முஞ்சி மண்டையா, சாஸ்கேக்கு நீ பண்ணதுக்கு அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ 3 டெயில் க்ளோக் மோடுக்கு உடனே போறாரு. அந்த மோடுக்கு ரீச் ஆனது மட்டும் இல்லாம நம்ம கிசாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சக்ரா எனர்ஜியை வச்சு அவரை தூக்கி அவர் பக்கம் இழுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு கையில ரசிங்கனே டக்குன்னு போட ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம கிசாமிக்கு ஒன்னும் புரியல, என்னது அவன் சக்ரா எனர்ஜி வச்சு என்ன புடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமையும் ஷாக் ஆகுறாரு. இங்க நம்ம நருட்டோ ரசிங்கனை போட்டுட்டே நம்ம கிசாமையோ அவர் பக்கம் இழுக்க இங்க கிசாமே சொல்றாரு, சரி ஓகே இதுதான் என்னோட சாவு போல, எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட முடிவு நினைக்கிறேன் இட்டாச்சி அப்படின்ற மாதிரி அவர் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம நருட்டோ அவரோட வயிற்றுலே ரசிங்கனை போடுறாரு. அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. இதோட இந்த பார்ட் 4 முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல கிசாமே வாயிலெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட உடம்புல மிகப்பெரிய காயத்தோட வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுக போறாரு. அப்ப அவரோட ஸ்வாட் சமையடா வந்து பாத்தீங்கன்னா அவர் உடனடியா பிடிச்சிருது. ஸோ அப்போ அவரோட உடம்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா காயப்பட்டிருக்கு. நம்ம நருட்டோ போட்ட ரசிகன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட செஸ்ட்ல ஒரு ஹோலே மேக் பண்ணிருக்கு. கிசாமே சமையடாவோட சக்ராஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடியை ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை நம்ம மாஸ்டர் ஜிராயா பார்த்து நருட்டோ நீ பின்னாடியே இரு, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபக்கம் கிசாமேவால சுத்தமா முடியல, இரும்பிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம மாஸ்டர் ஜிராயா பாக்குறதுக்கு வேற மாதிரி பயங்கரமா இருக்காரு. அவர் இருக்கிற அந்த லுக்கை பார்த்து சமையடாவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நடுங்குது. இவர் என்ன டாக்ஸிக் சக்ரா வச்சு தான் அட்டாக் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ரீஜெனரேஷன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி இங்க நம்ம கிசாமே சொல்றான். இட்டாச்சி அவங்க என்னை பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இனி என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன், இப்போ எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் இங்கேயே செத்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமே சொல்றாரு. இங்க ஆப்போசிட்ல இட்டாச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகுக்கு முன்னாடி நின்று மறுபடியும் கெஞ்சுச்சோ போட்டு அவர் வந்து தீவிரமா அதுல இறங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல கோகு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளாஸ்ட்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க மறுபக்கம் இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, கிசாமே உனக்கே ஆல்ரெடி தெரியும், இப்போ மட்டும் நான் கெஞ்சுச்சோ லைட்டா ஃப்ரீயா விட்டா கூட அடுத்த செகண்டே அவன் நம்ம எல்லாரையும் அழிச்சிருவான். எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட தோத்துட்டேன், என்னோட விதி இங்க எழுதப்பட்டுருச்சு, அதனால என்னால தப்பிக்க முடியாது, ஆனா உன்னால முடியும், நீ சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி நம்ம இட்டாச்சி சொல்றாரு. ஆனா நம்ம கிசாமே இட்டாச்சி நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க கட் பண்ணா இங்க ஃபீமேல் கோகு கண்ணை திறந்து பாக்குறாங்க. சன் கோகு நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம், இந்த மாதிரி நீ அக்காச்சிக்கு ஹெல்ப் பண்ணனா நாங்க மறுபடியும் உன்னோட உலகத்துக்கே நீ போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோகு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கோகு என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் பலமா அடிக்கவே ஆரம்பிக்கல, அடிச்சா என்ன ஆவ, சோ இது மூலமாவே தெரியுது நீ கொல்லப்பட்ட ஆளுங்கெல்லாம் எவ்வளவு வீக்கா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோகு இந்த ஃபீமேல் கோகுவை பார்த்து கலாய்க்க இவங்க உனக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி பயங்கர கோமாயி அவங்களோட லெவல் 3 சூப்பர் சையன் லெவல் 3 வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண இங்க நம்ம கோகு பரவாயில்லையே நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அங்க நிக்கிறாரு. அங்க கட் பண்ணா இங்க ஃபீமேல் கோகுக்கும் நம்ம கோகுக்கும் பயங்கரமா பேட்டில் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபீமேல் கோகு நம்ம கோகு அடிக்க வர அதுல இருந்து நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே தப்பிச்சுறாரு. மறுபக்கம் நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கோகு போட்டு புரட்டி எடுக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேட்லே போயிட்டு இருக்கு. யார்ல 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா பேலலா இங்க ரியல் வேர்ல்ட்லயுமே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இந்த மாதிரி கோகு சூப்பர் சையன் 3 லெவல்ல போய் சூரியன் மாதிரி பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கா. அத ஆப்போசிட்ல நம்ம இட்டாச்சி அதை பார்த்துக்கிட்டு மிரண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இங்க இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, ஜிராயா மாஸ்டர் நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட தம்பி என்ன ஆவான் சாஸ்கே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மாஸ்டர் ஜிராயா என்ன சொல்றாருன்னா, உன் தம்பி கோனா வில்லேஜ்ல இருந்து பாதை மாறி போயிட்டான், அந்த மக்கள் முன்னாடி அவன் ஒரு துரோகி தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிராயா சொல்றாரு. நருட்டோ வந்து கத்துறான், நிறுத்துங்க, சாஸ்கே எல்லாம் ஒன்னும் துரோகி கிடையாது, யாரும் அவனை எப்ப கைவிட்டாலும் நான் அவனை விட மாட்டேன், அவனுக்கு எப்ப எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன், அவன் என்னோட நண்பன் அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ சொல்றத பார்த்து இட்டாச்சி பரவாயில்ல என் தம்பியை பாத்துக்கிறதுக்கு இப்போ ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாரு. கட் பண்ணா நம்ம இட்டாச்சி கிசாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுரிக்கின்ஸை தூக்கி எறிகிறாரு. நம்ம இட்டாச்சி தூக்கி எறியப்பட்ட அந்த சுரிக்கின்ஸ்ல இருந்து நம்ம மாஸ்டர் ஜிராயா வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுறாரு. அந்த சுரிக்கின்ஸ்லாம் பின்னாடி போய் சுத்திட்டு அதுங்களாம் தட்டிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அந்த டைம்ல அந்த இடத்துல மிஸ்ட் சுத்தி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம மாஸ்டர் ஜிராயா என்னது மிஸ்டா, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம கிசாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க மிஸ்ட கிரியேட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம மாஸ்டர் ஜிராயா என்ன சொல்றான்னா, இந்த மிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு தான்
இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட ஒரு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இட்டாச்சி நோக்கி எறிகிறாரு. அதாவது அவரோட முடியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பிளேட்ஸை வந்து தூக்கி எறிகிறாரு முள்ளமன்றி மாதிரி. அந்த முட்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியை குத்த வர அந்த சுச்சுவேஷன்ல இட்டாச்சி கிட்டத்தட்ட அவரோட பிளாஷ்பேக்ஸ்லாம் லைட்டா அவர் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்க அவர் சாகவே போறாரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு போல. அவரோட தம்பி சாஸ்கே கூட இருந்தது, சாஸ்கே அடிச்சு விளையாண்டது, ஸோ அதெல்லாம் அவரோட கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படி ஃபிளாஷ் ஆயிட்டு போகுது. கட் பண்ணா இட்டாச்சிக்கு முன்னாடி நம்ம கிசாமே வந்து விழுந்து அந்த மொத்த அட்டாக்ஸையும் வாங்கிக்கிறாரு. அந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு நம்ம கிசாமே என்ன சொல்றாருன்னா, டே இட்டாச்சி நீ எனக்கு எப்பயுமே ஒரு தொல்லையாதான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை நம்ம இதுல இருந்து ஜெயிச்சோனா இல்ல ஒருவேளை உயிரோட தப்பிச்சோனா நீ சொன்ன மாதிரி உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் எனக்கு ஒரு மீல் தருவியா அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமே எமோஷனலா கேட்கிறாரு. அங்க கட் பண்ணா பேரலா அங்க பேட்டில் போயிட்டு இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இங்க நம்ம பிளாக் ஜிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல முளைச்சு வெளியே வந்து நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு மரத்துல நம்ம ஒபிட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா வராரு. ஸோ இதை பார்த்து பிளாக் ஜிச்சு என்ன சொல்றாருன்னா, நீ இப்படியெல்லாம் வெளியே வந்து நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோவை பார்த்து கேட்கிறாரு. ஒபிட்டோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இங்க என்ன நிலமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பிளாக் ஜிச்சு என்ன சொல்றான்னா, இட்டாச்சி அங்க வெளி உலகத்துல இருந்து வந்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், அவனோட சக்தியெல்லாம் அந்த உலகத்தை விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுபக்கம் கிசாமே இட்டாச்சியை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர் ஜிராயா அண்ட் அந்த 9 டேல்ஸ்ல இருந்து. என்னது அவங்க மாஸ்டர் ஜிராயா நருட்டோவை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ கேட்க, அதுக்கு பிளாக் ஜிச்சு சொல்றாரு, என்னது நருட்டோவா, யார் அவன், அதுதான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. பரவாயில்லையே ஒபிட்டோ, உனக்கு எல்லா ஜிஞ்சுரிக்கிஸோட பேரும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரோட பேரும் இல்ல எனக்கு அவனோட பேர் மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மின்னல் அட்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அட்டிக்குது. அதை பார்த்து பிளாக் ஜிச்சு, என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல, இவ்வளோ பெரிய பவர் அட்டாக் மேல வந்து விழுந்துகிட்டு இருக்கு, எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு, இட்டாச்சி அவனோட கெஞ்சுச்சு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த ஒரு மனுஷன் எப்படி சமாளிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம பிளாக் ஜிச்சு அதை பார்த்து மிரண்டு போய் பார்க்கறாரு. அதுக்கு ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, கெஞ்சுச்சோட கோலே என்னன்னா ஆப்னண்டோட பிரெயின்ல வந்து அந்த சக்கராஸை நாங்கள் வந்து இன்புட் கொடுப்போம். ஸோ அந்த சக்கராஸ் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு கனவை இல்லைனா அவங்க ஆசைப்படுற இல்லை அவங்க நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை அவங்க நினைவுகளில் புகுத்துவோம். இந்த இட்டாச்சியோட கெஞ்சுட்சு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிக்கான ஒரு கெஞ்சுட்சு தான். ஆனால் இப்போ அது உடையிற நிலைமையில இருக்கு, அது எப்போ வேணா உடையலாம். இப்போ இட்டாச்சி அந்த ஒரு கெஞ்சுட்சு உடையாம அதை வந்து நிலையா பாதுகாக்கணும், அது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க். அது எப்படி இட்டாச்சி பண்ணிட்டு இருக்கானோ எனக்கு தெரிஞ்சு இனி அது ரொம்ப கஷ்டம், எல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இருக்க பிளாக் ஜிச்சு, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஒபிட்டோ என்ன சொல்றான், நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்டாச்சி மட்டும் அந்த ஒரு கெஞ்சுட்சு கண்ட்ரோல் பண்றதை நிறுத்திட்டானா, அவனை கனவுல இருந்து வெளியே வர விட்டானா நமக்கு அப்புறம் கெட்ட கனவாய் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. இதை கேட்டு பிளாக் ஜிட்சு, அப்ப என்ன செய்யறது, சரி ஓகே உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு ஒபிட்டோ, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க நம்ம ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, இப்போ உள்ள போய் ஒன்னும் நடக்க போறது இல்ல, இப்போ நம்ம உள்ள போய் இன்டர்ஃபியர் பண்ணாம இந்த இட்டாச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கெஞ்சுட்சு பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. அதுக்கு பிளாக் ஜிட்சு என்ன சொல்றாருன்னா, ஒபிட்டோ இவங்களை நம்ம இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு நம்ம ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் அவங்க எல்லாரும் தனிதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. இதை பார்த்து பிளாக் ஜிட்சு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட தம்பி கூட நீ சண்டை போடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இட்டாச்சி, ஆனா அது நடக்காது போலயே அப்படின்ற மாதிரி, சரி ஓகே குட் லக் கிசாமே அண்ட் இட்டாச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக் ஜிட்சு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா மறுபக்கம் கெஞ்சுச்சு வரல என்ன நடக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஃபீமேல் கோக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக்ஸ் வாங்கி செம்ம டயர்டா கீழே விழுந்திருக்காங்க. இது எப்படி நடந்தது என்னால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோக்கு அடி வாங்கி கீழே இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல நம்ம கோகு இருக்காரு. ஸோ இதை பார்த்து ஏன் என்னால் அவனை அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீமேல் கோகு கேட்குறாங்க. இதை பார்த்தா அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, பொறுமையாரு போன தடவை சூப்பர் சைன் 3 போனது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஆனா அவனை தோக்கடிச்ச மாதிரி இவன் சாதாரண ஆள்லாம் இல்ல, இப்போ உனக்கு தேவை ஒரே ஒரு அட்டாக், ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான், அது மட்டும் கொடுத்தோம் இவன் இதோட காலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா அந்த ஃபீமேல் கோகு நம்ம கோகு நோக்கி வந்து அட்டாக் பண்ண வரும்போது அந்த மிக ஃபாஸ்டான அந்த அட்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகு ஒரே கை மூலமா பிளாக் பண்றாரு. அப்போ அவங்களோட செஸ்ட்டை பிடிச்சு நம்ம கோகு என்ன செய்யறாருன்னா பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா அவங்க நெஞ்சிலே இறக்கி அவங்கள வந்து தூக்கி எறிகிறாரு. இங்க நம்ம கோகு கொடுத்த அட்டாக்ல ஃபீமேல் கோகு வந்து பாத்தீங்கன்னா பறந்துகிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து சிட்டிக்குள்ளலாம் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஃபீமேல் கோகு அந்த ஒரு அட்டாக்கை தாங்க முடியாம அவங்க நெஞ்சில இருந்து பாத்தீங்கன்னா அதை தள்ளி விட்டுறாங்க. அந்த அட்டாக் நேரா கீழே நிறைய சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து விழுகுது. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதை பார்த்து ஹெல்ப்னு கட்டுறாங்க, ஒரு சின்ன பொண்ணு மம்மி அப்படின்ற மாதிரி கத்துறா. ஸோ அந்த ஒரு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிட்டில வந்து அடிக்குது, அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுத்துது. ஸோ அங்க கட் பண்ணா பிளானட்டோட அவுட்டர் ஸ்பேஸை காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பார்ட்ல மட்டும் நடந்திருக்கு. அதுக்கான இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளானட்டுக்கு வெளியே வர
வரையும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்க அந்த பிளானட்டுக்கு வெளியே ஸ்பேஸ்ல மரங்கள், பொம்மைகள், பாறைகள் இதெல்லாம் அப்படியே மிதக்கிறத காட்டுறாங்க. அப்படியே பேரலா செத்து போன சிவிலியன்ஸ் மனுஷங்களும் மிதக்கிறத காட்டுறாங்க. இதோட இந்த பார்ட் 5 முடியுது. இந்த சாப்டர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கெஞ்சிச்சு வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஃபீமேல் கோகு ரொம்ப டயர்டா கீழே விழுந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட லிமிட்ஸ் அவ்வளவுதான், இதுக்கு மேல அவன் ஒரு அடி அடிச்சா கூட நான் அவ்வளவுதான் காலி அப்படின்ற மாதிரி அவங்க எந்திரிக்கிறாங்க. அப்ப நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா ஃபீமேல் கோகுவை பஞ்ச் பண்ண வராரு. இதை பார்த்து மிரண்டு போய் ஃபீமேல் கோகு அங்க இருந்து விலகுறாங்க. நம்ம கோகு செம்ம ஃபாஸ்டா தரையில குத்துறாரு. அந்த ஒரு இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளானட்டுக்கு வெளியவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் தெரியுது. ஏதோ பூமியில ஒரு விண்கல் விழுந்தா எப்பேற்பட்ட ஒரு பிளாஸ்ட் ஏற்படுமோ அப்பேற்பட்ட ஒரு பிளாஸ்ட் அந்த பிளானட்டுக்கு வெளியில வந்து நமக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட நம்ம பூமியே வந்து பாத்தீங்கன்னா விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு பஞ்ச் மூலமா. அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்ச ஃபீமேல் கோகு ஜம்ப் பண்ணி வந்து நம்ம கோகுவோட மூஞ்சிலேயே மிதிக்க வராங்க. அப்ப நம்ம கோகு அதை பிளாக் பண்ணிடுறாரு. இதை பார்த்து நம்ம கோகு என்ன கேட்கிறாருன்னா, என்ன அவ்வளவுதானா சக்தி, இதோட நீ காலி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கோகு வந்து ஃபீமேல் கோகுவா பஞ்ச் பண்ண வராரு. அப்ப திடீர்னு அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். சோ அவருக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஷேட்டர்ட் ஆகுது அவரோட ஓன் மைண்ட்குள்ளேயே. டக்குன்னு சூப்பர் சைன் 3ல இருந்து நார்மல் ஃபார்முக்கு மாறிடுறாரு. சோ சூப்பர் சைன் 3லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நேரம் இருந்தாருன்ற காரணத்தினால அவருக்கான அந்த ஒரு டைம் லிமிட் முடிஞ்சிச்சு. இப்போ அவர் வந்து நார்மல் கோகு ஃபார்முக்கு மாறிட்டாரு. மாறினது மட்டும் இல்ல, அந்த இடத்துல பயங்கர டயர்டாவும் அவர் இருக்காரு. இதை பார்த்த ஃபீமேல் கோகு என்ன பண்றாங்கன்னா, கோகு பார்த்து சொல்றாங்க, நீ சூப்பர் சைன் 3 லெவல வந்து நீ ரொம்ப யூஸ் பண்ணிட்ட, அதுக்கான விளைவுகளை நீ சந்திச்சுதான் ஆகணும், நீ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீமேல் கோகு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஃபீமேல் கோகு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசங்களை இப்படிதான் சீன்லாம் நல்லா தான் போடுறீங்க, ஆனா சண்டை போடுறதுக்குள்ள தான் பல்பு வாங்கிட்டு போயிடுறீங்க. இப்போ என்னோட ஒரு சாதாரண பஞ்சே உன்னை அசால்ட்டா கொன்னுரும் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோகு நம்ம கோகுவை பார்த்து சொல்றாங்க. ஆனா நீ கவலைப்படாத, நான் ஒன்னும் உன்னை அப்படி கொல்ல மாட்டேன், உன்னை ஒரு மரியாதை விதமா நான் கொல்லுவேன். இந்த ஒரு டெக்னிக்கா ஆல்ரெடி நான் லெவல் 3ல இருந்த ஒருத்த மேல வந்து யூஸ் பண்ணி அவனை கொண்டிருக்கேன். இப்போ அதே டெக்னிக்கை வச்சு தான் நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பிக் பேங் அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம கோகுவை நோக்கி அட்டாக் பண்றாங்க ஃபீமேல் கோகு. நம்ம கோகு டக்குன்னு அந்த அட்டாக்ல இருந்து டெலபோர்ட் ஆகி ஃபீமேல் கோகு முதுகு பின்னாடி வந்து அவங்க வந்து கழுத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னது இது நல்லா விளையாட்டா போச்சு, நான் சூப்பர் சைன் 3க்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுனா நீ சூப்பர் சைன் 3ஆ மாறின, அதனால தான் உனக்கு டைம் இப்போ வந்து அதிகமா கிடைச்சிருக்கு, இதை வச்சு நீ வந்து என்னை ஏமாத்தி ஜெயிக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு ஃபீமேல் கோகு என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா கதறி கதறி அழுவ போலையே அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு டக்குன்னு அவரோட கழுத்தை பிடிச்சி இந்த மாதிரி, உன்னை பாரு நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, என்ன இப்போ உன்னால டெலபோர்ட் மட்டும்தான் பண்ண முடியும், உன்கிட்ட இருக்க எனர்ஜியை வச்சு, அதை தாண்டி உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீமேல் கோகு கோகுவை பஞ்ச் பண்ண போற மாதிரி நிக்கிறாங்க. இங்க இப்போதைக்கு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆள் நான் மட்டும்தான், நீ இப்ப பவர்ஃபுல்லாவும் இல்ல, உன்கிட்ட பவர்ஃபுல்லான டெக்னிக்கும் இல்ல, இப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோகு வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம கோகு என்ன சொல்றாருன்னா, நீ கெட்டவை இல்ல, நமக்குள்ளே நம்ம இப்படி சண்டை போட்டு நமக்குள்ளே இப்படி நம்மளை கொன்னுக்க கூடாது. இதை கேட்டு ஃபீமேல் கோகு என்ன சொல்றாங்கன்னா, அடடா கேட்கும் போதே என்னோட பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானும் இதே மாதிரி தான் பேசி தெரிஞ்சேன், ஆனா மன்னிச்சிரு, நான் இப்போ உன்னை இங்கேயே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஃபீமேல் கோகு சொல்றாங்க. உடனடியா கீ எனர்ஜியை தன்னோட கையில யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபீமேல் கோகு என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது கடைசியை சொல்றது இருக்கா, ஏன்னா நீ சாக போற அப்படின்ற மாதிரி நம்ம கோகு அட்டாக் பண்ண வராங்க. அப்ப கோகு என்ன செய்யறாருன்னா, மறுபடியும் டெலிபோர்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல ஃபீமேல் கோகு பிக் பேங் அட்டாக் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதுல இருந்தா கோகு தப்பிச்சிருப்பாரு. அதே அட்டாக்ல இவங்க மாற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி மாட்டி விட்டுருவாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கோகு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிரும். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பே வந்து ஏற்படுது. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கோகு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கண்ணா மூறாரு. பார்த்தா இங்க ரியல் வேர்ல்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இட்டாச்சி நம்ம கோகு பார்த்துட்டு இருக்காரு. இங்க நம்ம கோகு வந்து தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து இட்டாச்சி சரி ஓகே, இதுதான் நம்ம இப்ப கிளம்புறதுக்கான சரியான நேரம், இவனை பிடிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இப்ப இங்க இருந்து நம்ம கிளம்புறதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி பார்க்க இங்க நம்ம கிசாம் என்ன சொல்றானா, அப்பாடி ஒரு வழியா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரும் எந்திரிக்க, நான் அதுக்கு உங்களை விட்டாதானே நீங்க இங்க இருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஜிராயா சொல்றாரு. ஆனா இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, சாரி ஆனா நீங்க ஆல்ரெடி என்னோட கெஞ்சுச்சுல தான் இருக்கீங்க ஜிராயா சென்சே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படினாலும் உங்களோட டோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதுல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கெஞ்சுச்சுல இருந்து நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறக்காம என்னோட அமட்ரஸோ வந்து உங்களோட ஸ்க்ரோல்ல சீல் பண்ண மறந்துடாதீங்க, நான் எதுக்குடா உன்னோட அமட்ரஸோ சீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஜிராயா கேட்க, கொஞ்சம் பின்னாடி பாருங்க மாஸ்டர் ஜிராயா அப்படின்ற மாதிரி இட்டாச்சி சொல்றாரு. என்னது அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஜிராயா திரும்பி பார்க்க அங்க நம்ம நருட்டோ மேல பாத்தீங்கன்னா அமட்ரஸோ இட்டாச்சி போட்டாரு. இங்க நம்ம நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்காரு. சோ இங்க நம்ம ஜிராயா மாஸ்டர் எப்படியோ நருட்டோவை காப்பாத்திடுறாரு. அங்க கட் பண்ணா கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள
ஒரு ஜெயில காட்டுறாங்க. அதுக்கு வெளியில 2 சோல்ஜர்ஸ் நிக்கிறாங்க. சோ அந்த பிரிசனுக்குள்ள என்ன அப்படின்றத காக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க நம்ம கோகு ஜெயில உட்கார்ந்துருக்காரு. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கோகு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன் போர்ட்டல் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுது. நம்ம கோகு என்னது அது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. பார்த்தா நம்ம டோபி வராரு. நம்ம கோகு டோபியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஏன்பா லேட்டு, உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் கேட்டது கொண்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சேன், தயவு செஞ்சு நீ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு மட்டும் சொல்லாத கோகு அப்படின்ற மாதிரி நம்ம டோபி சொல்றாரு. அது நீ உண்மையை சொல்றியா பொய்யா சொல்றியா அப்படின்றத பொறுத்து இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோகு தலையை சொல்லிக்கிட்டே பார்க்க, என்னடா இவன் உளறான் அப்படின்ற மாதிரி நம்ம டோபி ஒரு மாதிரி பாக்குறாரு. சரி ஓகே நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் தூக்கி போற, அடடா தேங்க்ஸ் பா அப்படின்ற மாதிரி நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே டோபி என்ன கேக்குறான்னா, ஓகே எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு நம்ம கோகு சொல்றாரு. அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அது ஒரு பேட்டிலுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு காட்டுக்குள்ள கோகு பயங்கர டயர்டா படுத்திருக்காரு. அங்க மாஸ்டர் ஜிராயாவும் இருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கோகுக்கு வந்து முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சிராரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்க, நான் உன்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயா சொல்ல, அக்காட்சுகி எங்கடா அவனுங்க, எங்கடா இருக்கீங்க நீங்களா, எங்க அவனுங்க, என்ன என்னோட துணியெல்லாம் வந்து கிளியல, நான் சூப்பர் சைன் 3 லெவலுக்குலாம் போனேனே, என்ன அவனுங்க காணோம் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காரு. டேய் தம்பி, ஹலோ ஹலோ, நான் இங்க ஒருத்தர் இருக்கேன், அவனுக்கு கேக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயா பின்னாடி கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க இந்த தரையெல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் பயங்கரமாலாம் அடிச்சேனே, அதுக்கான எந்த இம்பாக்டும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, என்னது இது அப்படின்ற மாதிரி நம்ம கோகு ஒரு மாதிரி குழம்பி போய் நிக்க, ஹலோ ஹலோ தம்பி கொஞ்சம் திரும்பி பாருப்பா, எப்பா ஏய் என்ன பாரு டேய், இந்த மாதிரி மாஸ்டர் ஜிராயா கதறிட்டு இருக்கும் போது ஃபைனலா எப்படியும் நம்ம கோகு திரும்பி பார்த்துறாரு. அப்பாடி இப்பயாவது பாத்தி அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஜிராயா சொல்ல, ஹே உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், உங்களோட மூஞ்சி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்றாரு. நான் என்ன பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உன்கிட்ட இருந்தது, இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயா காட்டுறாரு. அது வேற என்னவும் இல்ல, நம்ம சுனாடே மாஸ்டர் ஜிராயாவோட போட்டோ கோகுட்ட கொடுத்து தேட சொல்லியிருப்பாங்களா, அந்த பிக்சர் தான் ஜிராயா மாஸ்டர் நம்ம கோகுட்ட காட்டுறாரு. ஓ நீங்க தான் ஜிராயாவா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, பொறுமையா இருப்பா போச்சு, அவனுங்க ஆல்ரெடி வந்துட்டானுங்க, நான் என்னென்னமோ கேட்கணும்னு நினைச்சேன், அவங்க வந்துட்டாங்களே கிட்ட, இப்போ நம்ம பிரச்சனையில இருக்கோம், நீங்க தான் மாஸ்டர் ஜிராயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோகு அங்க கத்திட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்காம அங்க கட் பண்ணா ரைக்காகே, சுச்சிகாகே, கசிகாகே, ஹொக்காகே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 காகேஸும் அந்த இடத்துல சமிட் ஆகுறாங்க. அப்ப கசிகாகே காரா என்ன சொல்றாருன்னா, இங்க நம்ம எல்லாரும் வந்திருக்க காரணம் ஒண்ணுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கும் போதே ரைக்காகே என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல என்ன நடந்துருக்குன்னு கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ரைக்காகே கத்துறாரு. நம்ம மாஸ்டர் ஜிராயா என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் அமைதியா இருப்பா ரைக்காகே, இங்க நாங்களாம் அந்த அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயா சொல்லும் போது, எனக்கு அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்ல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எங்க இருந்து அந்த கொடூரமான சக்கரா வந்தது அப்படின்ற மாதிரி ரைக்காகே கேட்கிறாரு. சோ இது மாதிரி ரைக்காகே பேசி இருக்கும் போதே நம்ம காரா திரும்பி பாக்குறாரு. அங்க நம்ம நருட்டோ விழுந்திருக்காரு. இத பார்த்தோன்னே நருட்டோ என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம காரா கிட்ட விட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த இட்டாச்சி அமெட்ரஸோ போட்டான், பரவாயில்ல நான் அவனை காப்பாத்திட்டேன், கூடி சீக்கிரம் கோனஹா கூட்டு போய் அவனை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயா சொல்றாரு. இத பார்த்து ரைக்காகே கத்துறாரு, ஹே யாரும் அந்த சின்ன பையனை பத்தி எல்லாம் இங்க கவலைப்படல, அந்த கொடூரமான சக்கரா எங்க இருந்து வந்தது சீக்கிரம் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ரைக்காகே கேட்க, அது நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கோகுவே எந்திரிக்கிறாரு. யாரு நீயா, ஒருவேளை அது நீதானா, நீ இப்பவே என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி ரைக்காகே சொல்றாரு. இத பார்த்து மிச்சுகாகே என்ன கேக்குறாங்கன்னா, ஹோல்ட் ஆன், இப்படி கேட்டீங்கன்னா நீங்க அவனை கூட்டிட்டு போயிடுறதுக்கு நாங்க விட்டுருவோம் நீங்க நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி மிச்சுகாகே சொல்ல, இங்க நம்ம சுனாடே என்ன சொல்றாங்கன்னா, மிச்சுகாகே சொல்றது சரிதான், உனக்கு என்ன 8 டேலோடய பயங்கரமான வெப்பன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம சுனாடையும் வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு கேக்குறாங்க. நீ கொஞ்சம் வேலையை மட்டும் பாக்குறியா ஹொக்காகே அப்படின்ற மாதிரி நம்ம ரைக்காகே சுனாடையை பத்தி திட்டுறாரு. அதுக்கு பதிலுக்கு சுனாடே என்ன சொல்றாங்கன்னா, இத பத்தி பேசுறதும் என்னோட கடமை தான், உன்னால அவன் கூட எல்லாம் எங்களால விட முடியாது அப்படின்ற மாதிரி பதிலுக்கு ரைக்காகேவை எதிர்த்து பேசுறாங்க. ஓ நீ எனக்கே ஆர்டர் போடுறியா அப்படின்ற மாதிரி நம்ம ரைக்காகே கேக்குறாரு. உடனே நம்ம காரா என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்க, இங்க ஒரு 4th கிரேட் நிஞ்சா வர நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, அது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை இங்க ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம காரா சொல்றாரு. அதுக்கு நம்ம உனக்கு என்ன சொல்றான்னா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆபத்துலாம் இல்ல, இங்க என்ன நமக்கு கொஞ்சம் எக்கனாமி கரெக்ட் ஆகும், எல்லாத்துலயும் ஒரு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது காரா என்ன சொல்றான்னா, என்ன சொல்றீங்க அப்போ உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அந்த பையன் சொல்றதும் கரெக்ட் தான், அதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க நம்ம எல்லாருமே கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா பேச்சுவார்த்தையில ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி ஒனோக்கியுமே சொல்றாரு. உடனே நம்ம சுனாடே என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு இவனை வந்து ஜெயில போடுவோம், ஜெயில போட்டு இவனை கொஞ்ச நேரம் அடைச்சு வச்சிருப்போம், நம்ம பொறுமையா பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சுனாடே சொல்றாங்க. உடனே எல்லாரும் குட் ஐடியா, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல, இங்க ரைக்காகேக்கு வேற வழியே இல்லாம சரி ஓகே நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கட்டுப்புல சொல்றாரு. இங்க சுனாடே உடனடியா டென்சோ அப்படின்னு சொல்லி நம்ம யமாட்டோவை கூப்பிடுறாங்க. அவர் வந்த உடனே இங்க ஒரு பிரிசன் உன்னால உருவாக்க முடியுமா அப்படின்னு, கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஜூட்சுவை போட்டு அங்க பிரிசனே உருவாக்குறாரு. இதை பார்த்து எல்லாருமே என்னது
என்னது ஃபர்ஸ்ட் ஹோகாகேவோட ஜுட்ஸு வாட்ச் என்னடா அது அப்படின்ற மாதிரி எல்லாருமே மிரண்டு போய் அதை பாக்குறாங்க. ஸோ நம்ம சுனாடே கோகு கிட்ட வந்து என்னை மன்னிச்சுக்க, நீ இப்போதைக்கு இங்க இருக்கியா, கொஞ்ச நாள்ல நான் உன்னை எப்படியானாலும் கொண்டு வந்துருவேன், என்ன நம்பு அப்படின்ற மாதிரி நம்ம சுனாடே நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனசை மாத்துறாங்க. சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாரு. அங்க கட் பண்ணா இப்போ இங்க கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க. இந்த ஜெயில இப்போ டோபி அண்ட் நம்ம கோகு, அதாவது ஒபிட்டோ அண்ட் கோகு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கோகு ரொம்ப மாசம் ஆச்சு நான் இங்க உட்காந்துக்கிட்டு தான் இருக்கேன் சுனாடே சொன்னாங்கன்னு, பட் எதுவும் நடந்த பட தெரியல அப்படின்னு சொல்லி அவரோட மனசுல அவரே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கோகு டோபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நான் ரெடி, நீ என்ன ஒரு சீக்ரெட் பிளேஸ் கூட்டு போறேன்னு சொன்னல. டோபி சொல்றாரு எது, இந்த டைமென்ஷன் ஆல்டர் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லியிருந்தேன் அதுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னால எனக்கு வீட்டுக்கு அனுப்ப முடியுங்களா அப்படின்ற மாதிரி இங்க நம்ம கோகு கேட்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டோபியுமே சொல்றாரு. ஆனா நீ எதுக்கு இப்ப அதை கேட்கற, நீ தான் சொன்னியே நான் இங்க இருந்து வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு கோகு சொல்றாரு ஆமா அப்படின்னு தான் இருந்தேன், ஆனா நான் இங்க இருக்க இந்த உலகத்துக்கு தான் ஆபத்து, இங்க ப்ராப்ளம்ஸ் இன்னும் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு நான் இங்க இருந்து போறது தான் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன், உன் பிளான் படியே போ அப்படின்னு சொல்லும் போது டோபி என்ன சொல்றாருன்னா சரி ஓகே நீ சொன்னபடியே இருக்கட்டும், ஆனா எது நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. அதுக்கு கோகு என்ன சொல்றான்னா புரியுது ஒருவேளை என்ன யாரா பிடிச்சா கூட அது நீ தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு டோபி சொல்றாரு ஆமாமா அக்ரிமெண்ட் போட்டபடி அது ஞாபகம் வச்சுக்க, சரி இப்பவே போவோமா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு போவோமா அப்படின்ற மாதிரி நம்ம டோபி கேட்க இல்ல ரொம்ப நாள்ன்ற வேலையை வேணா நான் இப்பவே போனோம் அப்படின்னு சொல்லி கோகு சொல்றாரு. சரி நீ கேட்டபடி இப்பவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி காமியை போட்டு கோகுவை கூட்டு போறாரு நம்ம டோபி. அங்க கட் பண்ணா ஒரு காடை காட்டுறாங்க, காடு மலையா இருக்கு அந்த இடத்துல. இப்ப நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம டோபி சொல்றாரு. இங்க கோகு டோபி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கு அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. இங்க டோபி என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல போய் சென்ட்ரல்ல நில்லு, நான் உன டிமென்ஷனல் ஜூட்ஸு போட்டு உன்னை அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டோபி இருப்பா எனக்கு இது ட்ராப்னு தெரியும், இங்க உன்னோட அக்காச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிக்கிறாங்கன்னு, நீயும் அக்காச்சிக்குன்னு தெரியும், இங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சுத்தி இருக்காங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும், சுனாடே உங்களை பத்தி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்களாம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்புறம் என்ன, இந்த விஷயம் தான் எனக்கு தெரிய வந்துருச்சு, ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட இந்த மாதிரி அவங்க எல்லாரையும் திருந்து சொல்லு, நீங்க எல்லாரும் நல்லபடியா மாறி சரண்டர் ஆயிட்டீங்கன்னா இங்க நிறைய சேதங்கள் நடக்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்றாரு. அதுக்கு டோபி என்ன சொல்றான்னா என்னதான்டா சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னு தெரியலையா, உங்களுக்கு இப்ப வேற வழியே இல்ல, உடனடியா சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்ல டோபி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாத மாதிரி மண்டை குழம்பி நின்னுகிட்டு இருக்காரு. இருப்பா நான் அக்காட்சிக்கு தான் நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனா நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேன், யார் எதை சொன்னாலும் நம்பிடுவோம் போல, சுன்னாடே சொன்னாங்கன்னா அவங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் நீ அதை வந்து பார்த்தா என்னப்பா அர்த்தம், மறுபக்கத்தையும் பாரு, அவங்க உண்மைதான் சொன்னாங்களா இல்ல பொய் சொன்னாங்களா அப்படின்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம கோகு சொல்றாரு. அதுக்கு டோபி என்ன சொல்றான்னா இங்க பாரு கோகு, நீ இந்த உலகத்துக்கு புதுசா வந்திருக்க, யார் உண்மையை சொல்லுவா யார் பொய் சொல்லுவா, உன்னை எப்படி மேனிபுலேட் பண்ணுவாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு இங்க தப்பான கருத்தையும் தப்பான பொய்யும் மண்டையில ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டோபி சொல்றாரு. பதிலுக்கு கோகு என்ன சொல்றாருன்னா நான் எப்பயுமே என்னோட நண்பர்களை நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே இதுக்கு மேல இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒபிட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம கோகுமே வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அவரோட கீ எனர்ஜியை வெளியே விட ஸ்டார்ட் பண்றாரு. அவர் நின்றுகிட்டு இருக்க அந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அங்க நம்ம கோகு அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாரையுமே பாத்துறாரு. ஹே அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க, நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்ல அங்க எல்லாருமே நிக்கிறாங்க. லைக் நம்ம பெயின், பிளாக் ஜிட்ஸு, ஹீடன், காக்குசு, சாசோரி, கிசாமே, இட்டாச்சி இந்த மாதிரி எல்லாருமே அங்க இருக்காங்க. இதை பார்த்து ஹீடன் என்ன சொல்றாருன்னா நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, கெஞ்சுச்சு ப்ரோக் பண்ணிட்டான், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு பெயின் என்ன சொல்றாருன்னா அவன் ஸ்மார்ட்லாம் இல்ல, இப்போதைக்கு அவனை சுத்தி ஒரு காட் அவன் கிரியேட் பண்ணியிருக்கான் அவ்வளவுதான், நான் இப்போ அவனுக்கு நிஞ்சானா யாரு, நிஞ்சாவோட கேப்பபிள் என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இட்டாச்சி அவனுக்கு வழியை காட்டு அப்படின்ற மாதிரி நம்ம இட்டாச்சி அனுப்புறாரு. இட்டாச்சி பறந்து வந்து 5 ஸ்டைல் ஜுட்ஸோ போறாரு. இங்க நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் விசிறி மட்டும் விடுறாரு. அங்க இருக்கக்கூடிய மொத்த அந்த 5 ஸ்டைல் ஜுட்ஸோ வந்து பாத்தீங்கன்னா பறந்து போக மறுபக்கம் டைடரா அவரோட அந்த பாம் டெக்னிக்கை போட்டு அங்க வெடிக்க வைக்கிறாரு. என்னடா அது கம்பி மாத்தா போட்டு விளாடுற மாதிரி வெறும் புகையை போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கோகு வந்து அதை பெருசாவே எடுத்துக்கலாம் அந்த ஒரு பாமெல்லாம். அப்ப அவருக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, யார் அது அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க அக்காட்சிக்கு கோட் போட்டு நம்ம கோகு நின்னுகிட்டு இருக்காரு. டேய் என்னங்கடா மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடியும் கெஞ்சுச்சுல இருக்கேன் நானு, சரி ஓகே ஆனா இந்த முறை கெஞ்சுச்சு என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு சொல்றாரு. அப்போ அப்படியா அப்படின்ற மாதிரி அந்த அக்காட்சிக்கு கோட் போட்டிருக்கக்கூடிய கோகு வந்து பாத்தீங்கன்னா நக்கலா ஒரு பார்வை பாக்குறாரு. டக்குன்னு செம ஃபர்ஸ்டா வந்து கோகு ஒரு குத்துறாரு. என்னது அப்படின்ற மாதிரி கோகு ஷாக் ஆகுறாரு. இங்க நம்ம கோகு வைத்த பிடிச்சி நின்னுட்டு இருக்க, என்னடா இவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி அக்காட்சிக்கு கோட் போட்டிருக்கக்கூடிய கோகு சொல்றாரு. சோ கெஞ்சுச்சுல மாட்டிக்கிட்டதை பார்த்து பெயின் என்ன சொல்றான்னா சூப்பர், அவனோட சக்கராலாம் இப்போ கொஞ்சம் சீலா இருக்கு, சாசரி உடனடியாக அவனோட பப்பட் ஆர்மி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்னபடி எல்லாமே ரெடி ஆயிட்டு தான் இருக்கு பாஸ் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம சாசரியும் சொல்றாரு. இப்போ போய் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெயின் சொன்னோன்னே அங்க எல்லாருமே நம்ம கோகு அட்டாக் பண்ண வராங்க. அவங்க அட்டாக் பண்ண வராங்க, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கோகு மறைஞ்சிடறாரு. அதை நம்ம பெயின் பார்த்து என்னடா அது இவ்வளோ
ஃபாஸ்டா இருக்கா, என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உன் பின்னாடி தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோகு சொல்றாரு. திரும்பி பார்த்தா கோகு பெயின் பின்னாடி நிக்கிறாரு. இப்போ எனக்கு புரிய வருது, நீ தான் இவங்க எல்லாருக்கும் பாஸ் போல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பெயின் நம்ம கோகு அட்டாக் பண்ண வராரு. பட் நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா பெயினை அவரோட கை மூலமாவே அசால்ட்டா பாதிக்கு பாதியா வெட்டிடுறாரு. மூளை இல்லைன்னா இந்த உடம்பால வேலை செய்ய முடியாதுல்ல, அதான் அப்படின்ற மாதிரி நம்ம கோகு அவரை பப்பாதியா வெட்டி எரிஞ்சுறாரு. இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்லை, உடனடியா சரண்டர் ஆவறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கோகு இங்க பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அங்க உடனடியா ஒரு சோல் கேப்சர் வந்து சமன் பண்றாங்க மற்ற பெயின் மெம்பர்ஸ்லாம். அதாவது பெயினே நிறைய பேர் இருப்பாங்களா, ஸோ அந்த விதத்துல இங்க அந்த பிரேதா பாத்தா வந்து சமன் பண்ணி நம்ம கோகுவோட சோலை தூக்குறதுக்காக பாக்குறாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம கோகுவோட சோலை வந்து உருவுது. உடனடியா நம்ம கோகு அவரோட சோலையே அவர் பிடிச்சிடுறாரு. இவ்வளவு சீக்கிரம் நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட சோலை அவரே பிடிச்சி இழுத்து இருக்கும்போது டைடரா பின்னாடி அவருக்கு ஒரு பாம் வச்சுட்டாரு. ஸோ இப்போ வெடிக்கவே அப்படின்னு சொல்லும் போது டமால் அந்த ஒரு பாம் வெடிக்குது. பார்த்தா நம்ம கோகு அந்த பாமிங்ல இருந்து தப்பிச்சு இருக்காரு. பட் அதோட எண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட சோல்லையே அந்த ஒரு கைப்பகுதி சோலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோல் ஈட்டர் வந்து எடுத்து சாப்பிடுது. இது மட்டும் இல்லாம பெயினோட அந்த ஒரு பாடியுமே எடுத்து போட்டு சாப்பிட்டு அவர் ரெடி பண்ணியது. இங்க நம்ம கோகுவோட ஒரு கை செயலந்து போய் ஒரு செம்ம வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி நம்ம ஹிருசன் ஒரோச்சிமாருக்கு பண்ணிருப்பாரு, ரெண்டு கையோட சோலை எடுத்து வெட்டிருப்பாரு, அது மாதிரி இங்க இப்போ கோகுவோட ஒரு கை போச்சு. பெயின் வெளியே வந்து இட்டாச்சு எனக்கு ரிப்போர்ட் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பிளான் நல்லா தான் ஒர்க் ஆகுது, அவனோட ஒரு கையில இப்போ சக்கரா லெவலில் இல்லை, அவன் வந்து இப்போ ஒரு கை வந்து சுத்த பவர்ஸே இல்லாம வீக்கா இருக்கு, அப்ப நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். காக்குசு ஹீடன் இப்போ உங்களோட டர்ன், நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இங்க பெயின் சொல்றாரு. கிசாமே வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் வந்து அந்த ஏரியாவை சுத்தி வந்து நிரப்பு அப்படின்ற மாதிரியும் நம்ம பெயின் சொல்றாரு. அங்க வந்து இருக்கக்கூடிய சாசுரியோட பப்பட் காக்குசு, கிசாமே, அதுக்கப்புறம் ஹீடன் இவங்க எல்லாருமே கோகு வந்து சமாளிச்சுட்டு தான் இருக்காரு. பட் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காக்குசு அவரோட கையை கோகு பிடிக்கிறதுக்கா அனுப்ப, மறுபக்கம் அங்கிருந்து வேனிஷ் ஆகி செம்ம ஃபாஸ்டா வந்து காக்குசோட மண்டையிலே நம்ம கோகு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாசுரியோட மொத்த பப்பட்ஸையும் இங்க அவரை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க அந்த ஒரு சுச்சுவேஷன்ல பறந்து ஏருக்கு போறாரு. அப்போ சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் டைடராவோட அந்த ஒரு எறும்பு பாம் ஆண்ட்ஸ் தான் இருக்கு, அந்த பாம் ஆண்ட்ஸ்லாம் மொத்தமா வெடிச்சு செதற இங்க நம்ம கோகு அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. ஒரு பக்கம் கையில இருந்து ரத்தம் சொட்டுது, பார்த்தா அவருக்கு அந்த கையே இல்லை, அதாவது செயலிழந்து போன கையே இல்லை. இப்ப பெயின் என்ன சொல்றாருன்னா, கிசாமே உனக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா பாஸ் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கையை தண்ணி மூலமா தூக்கிட்டு ஹீடன் பக்கம் போறாரு. இங்க காக்குசு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இம்மோட்டல், நான் என்னையவே அடிச்சு கொன்னத்துல மயக்கப்பட வச்சிட்டான், விட்டா எனக்கு கொண்டிருப்பான் போல அப்படின்ற மாதிரி காக்குசு சொல்றாரு. ஏய் என்னப்பா இப்படி ஒன்று அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி ஹீடன் சிரிச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்க. காக்குசு செம்ம டென்ஷன் ஆகி உன் வேலையை மட்டும் பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை நான் இப்பெல்லாம் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம கோகுவோட கையை எடுத்து அந்த ஒரு பிளட்டை வந்து டேஸ்ட் பண்றாரு. இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அவரை சுத்தி அங்க ஒரு அந்த மார்க்கை போறாரு, ரிச்சுவல் மார்க். அதுக்கு பெயின் சொல்றாரு எல்லாம் நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு, ஆனா எனக்கு ஒரு கேள்வி, நீ அவனை வந்து ஹர்ட் பண்றது அவனோட அந்த சக்ரா ஷீல்ஸை வந்து போக வைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம பெயின் கேட்கிறாரு. இப்போ உனக்கு வலினா என்னென்ன காட்டுற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கத்தியை வச்சு ஹீடன் தன்னோட வயிற்றிலே குத்துறான். இது கோகுக்கு பயங்கரமா ஹர்ட் பண்ணுது. பெயின் அதை பார்த்து நான் நினைச்ச மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா கோகுவோட வாயிலிருந்து ரத்தம் சொட்டுது. அந்த ஒரு மனுஷன் அவனை ஹர்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னையும் சேர்த்து ஹர்ட் பண்றான், ஒரு ரிச்சுவல் பண்றான் அப்படின்றத வந்து நம்ம கோகு கண்டுபிடிச்சிடறாரு. இப்போ அடுத்து நான் காலை தான் வந்து வெட்ட போறேன், அப்பதானே இங்கிருந்து நீ ஓட மாட்ட அப்படின்ற மாதிரி ஹீடன் அவரோட காலையே அவர் அட்டாக் பண்ணிக்க போற அந்த சுச்சுவேஷன்ல பயங்கர ஃபாஸ்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கோகு வந்து ஹீடன் அடிக்கிறாரு. என்னது என்னால இது நம்ப முடியல, எப்படி இதை பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீடன் ஏர்ல பறந்துட்டே போய் டமால் உழுந்து மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அதை பார்த்து நம்ம பெயின் ஒண்ணுமே புரியல, பா நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. ஹீடனும் இப்போ வந்து அன்கான்சியஸா போயிட்டான், பிளான் பி இப்போ ஃபெயில் ஆயிருச்சு. ஹீடனே இல்லைனாலும் நம்ம கிட்ட இன்னும் நல்ல ஹைலி எஃபெக்டிவான பிளான்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாத்துக்கும் நான் டோபிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இவனோட மொத்த பவர்ஸ் என்ன அது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி புரிய வச்சு இந்த ஒரு பிளானை போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கான் அவனை ஸ்டடி பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி இங்க பெயின் வந்து பாத்தீங்கன்னா டோபியை தேங்க் பண்றாரு. இங்க பிளான் பி ஃபெயில் ஆயிருந்தாலுமே இப்போ அவனோட ஒரு சைடு ஆர்ம் இல்லை, இப்போ அவன் முன்ன மாதிரி ஆக்டிவாகவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டம் கூடி சீக்கிரமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெயின் சொல்றாரு. இதை பார்த்து கிசாமே நான் எதிர்பார்த்தது இன்னும் நிறையா, ஆனா இவன் நான் கொஞ்சம் ஓவரா எதிர்பார்த்துட்டேன் போல, நான் அதிக எதிர்பார்ப்பு இவன் மேல வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமே சொல்றாரு. ஹேய் ஃபோக்கஸ்டாரு, அவன் இன்னும் நம்ம கையில பிடிப்படலை அப்படின்னு சொல்லி பெயின் சொல்றாரு. இட்டாச்சி அண்ட் கிசாமே இது உங்களோட சான்ஸ், இப்போ உங்களோட வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம பெயின். இட்டாச்சி அமட்ரசுவா கோகு மேல போறாரு, அவரோட சட்டை தீப்பிடிச்சு எரியுது. இதை பார்த்து கோகு உடனடியாக அவரோட சட்டையை கழட்டி தூக்கி எறிகிறாரு. நம்ம கோகுக்கு ஒண்ணுமே புரியல, அதை பார்த்து என்னடா அது இப்படி எரியுது அப்படின்ற மாதிரி அதை பார்த்து மிரண்டு போயிட்டு இருக்கும்போது எங்கப்பா பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிசாமே பின்புறமா வந்து நம்ம கோகு அவரோட வாட்டர் பபுல்ல கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த சாசோருடைய விஷத்தை வந்து டேஸ்ட் பண்ணி எப்போ இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் பபுல்குள்ள சாசோரியோட பாய்சனை இன்ஜெக்ட் பண்றாரு. மொத்தமா நம்ம கோகு வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டாரு, அவர் உடம்புல பாய்சன் ஏறிச்சு, இப்போ ஒரு ஆமும் இல்ல, பிளான் பண்ணபடியே எல்லாம்
கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கும்போது இங்கே நம்ம காக்குசு ஹீடன் நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னோட அந்த ஒரு ரிச்சுவல்லேருந்தே அவன் வெளியே வந்து உன்னை அடிப்பானு உன்னையும் இப்படிலாம் அடிக்க முடியுமா அப்படின்றதே நான் இதை பார்த்தாப்பா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ ஏதாவது சொன்னியா காக்குசு அப்படின்னு சொல்லி பெயின் கேட்குறாரு இல்லை பாஸ் அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி காக்குசு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் மறுபக்கம் நம்ம கிசாமே ஒரு வாட்டர் பபிளில் கோகோ பிடிச்சி வச்சிருக்காரு. அந்த இடத்துல எல்லோ கலரில் ஏதோ ஒரு லைட் வந்து உருவாகுது. இட்டாச்சி வந்து மிரண்டு போகிறாரு. கிசாமே பெயின் எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. இங்கே கோகு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சூப்பர் சையன் 1 வந்து ரீச் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலராக மாறுது. இங்கே நம்ம கோகு சூப்பர் சையன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோ ஆகுறாரு. நம்ம கிசாமைக்கு ஒன்றுமே புரியல. ஷாக்காக அங்கே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. கோகு நின்றுட்டு இருக்காரு. ஒரு கையோட மாசா நின்றுட்டு இருக்காரு. ரத்தம் தெரிக்க இங்கே மறுபக்கம் பெயினுக்கு ஒன்றுமே புரியல. போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்காரு. சரி ஓகே என்னோட மொத்த உடம்பு பயங்கரமாக வலிக்குது. ஒரு கை வேறல நான் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டேன். அதனால நான் இப்போ இதை முடிச்சு வைக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த ஒரு காட்டை அழிக்கிறேன். அப்பதான் நீங்க எல்லாரும் என் கண்ணில் படுவீங்க. எலி மாதிரி இந்த காட்டில் அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டு எனக்கா கண்ணாம்பூச்சி ஆட்டம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோகு என்ன செய்யறாருன்னா ஒரு பவர்ஃபுல்லான பேஸ்டா அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல அடிக்கிறாரு. அங்க சுத்தி இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாம் பறக்குது. இதை பார்த்து நம்ம பெயின் என்ன சொல்றாருன்னா எல்லாருமே காத்துல பறங்கடா இங்க இருக்கக்கூடிய இடமே இப்ப காணா போகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு பிளாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெயின் கீழே வந்து எல்லாரும் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே நல்லா தான் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்றாங்க. நல்லவேளை என்னோட ஷின்ரா டென்சை எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிருச்சு. இல்லைன்னா என்ன எல்லாருமே செத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேங்க்ஸ் பாஸ் எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி கிசாமே சொல்றாரு. இப்போ நம்ம நிலைமை ரொம்ப மோசம். இப்போ நம்ம எல்லாருமே அவன் கண்ணுக்கு தெரிகிறோம். இதுக்கே எப்படி சொல்றீங்களே இப்போ நான் அடிக்க போற அடுத்த அடியில் நீங்களாம் ஆவியா பறந்து காணாம போயிருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோகு என்ன செய்ய போறாருன்னா காமே ஹாமே போடுறதுக்காக பேசி இருக்கும்போது பாஸ் எனக்கு அந்த ஜூச்சு தெரியும் அது ரொம்ப டேஞ்சர் நம்ம எல்லாருமே சாக போறோம் அப்படின்ற மாதிரி கிசாமே சொல்றாரு. பாஸ் ஏதாவது சொல்லுங்க என்ன பண்ண போறோம் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது கிசாமைக்கு அவர் ஆன்சரே பண்ண மாட்டாரு. அப்ப திடீர்னு கோகு ஷாக் ஆன மாதிரி பார்க்கும்போது சரியான ஆட்டம் செக்மேட் வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோகு சிரிக்கிறாரு. பார்த்தா நம்ம கோகு வாயிலிருந்து ரத்தம் அவர் இரும்புறாரு. அவரோட நெஞ்சில ஒரு ஓட்டை. என்னடா அது கோகு கீழே விழுட்டாருன்னு பார்த்தா காக்குசு ஹீடனோட பாடி எடுத்துட்டு போய் மறுபடியும் அந்த ரிச்சுவல் ரிங்ல வச்சு ஹீடனோட நெஞ்சிலே குத்திட்டாரு. அதனால இப்ப கோகுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. பரவாயில்ல காக்குசு நல்ல வேலை பண்ண கண்டிப்பா பாஸ் அது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி நம்ம காக்குசு சொல்ல எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம நினைச்ச மாதிரி இவனை பிடிச்சிட்டோம். இப்போ இவனை நம்மளோட பேஸ் 8க்கு கூட்டு போவோம். இந்த மாதிரி நம்ம அக்காட்சிக்கு மெம்பர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கும்போது மறுபக்கம் இட்டாச்சி என்ன சொல்றான்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சு சரியான நேரம் நினைக்கிறேன் அக்காட்சிக்கு பீட்ரை பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் மாதிரா நான் இந்த ஒரு விஷயம் தான் பண்ண போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு இப்போ வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இட்டாச்சி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் மேல இருந்து உங்க கையை எடுங்கடா இல்ல நீங்க காணாம போயிருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. பார்த்தா சேன் பிரின்ஸ் வெஜிடா அந்த இடத்துல இருந்து இறங்கிட்டாரு. நம்ம புல்மாவோட உதவியில அந்த டைமென்ஷனல் டிராவலர் மிஷினை மறுபடியும் ரெடி பண்ணி இங்க வெஜிடா இறங்கிட்டார் கோகோ காப்பாத்துறதுக்காக. நீங்க அவனை தொடணும்னா என்னை தாண்டி தாண்டா தொடணும் அப்படின்னு சொல்லி மாசா இங்க நம்ம வெஜிடா என்டர் ஆக இதோட இந்த ஒரு டிராகன் பால் எக்ஸ் நருட்டோ ஷிப்புடன் கிராஸ் ஓவர் மாங்கா முடியுது. ஆக்சுவலாக இந்த ஒரு கிராஸ் ஓவர் மாங்கா கிரியேட்டர் ஹோக்பு இவர் வந்து இந்த ஃபேன்மேட் மாங்கா வந்து 2021 முன்னாடியே கிரியேட் பண்ணாரு. பட் இதுக்கான சப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் கிடைக்கலன்ற காரணத்தினால இது அப்படியே வந்து அவர் நிறுத்திட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இதை எடுத்து நடத்தணும் அப்படின்னாலும் பண்ணலாம். நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்குறீங்க இதை வந்து அவர் விட்டுட்டாரு இதை நீங்க கண்டினியூ பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரி கொடுங்கன்னு. ஸோ நான் சொல்லட்டா விஜிட்டா வராரு. அதுக்கப்புறம் கோகுக்கு சென்சுபேனை கொடுக்குறாரு. சென்சுபேனை கொடுத்ததுக்கப்புறம் கோகு அண்ட் விஜிட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பொழந்து கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அந்த நருட்டோ மொத்தமா அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நம்ம வெஜிட்டா இந்த மாதிரி இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகலாம். எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. பட் அதுக்கான ஸ்கெச்சிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா வந்து அமையும். எனக்கு என்ன ஒரு சின்ன கவலைனா இதே ஹிந்தி கம்யூனிட்டியா இருக்கட்டும் இங்கிலீஷ் கம்யூனிட்டி யூடியூப் சேனல் கம்யூனிட்டியா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஓன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமா அவங்க நிறைய இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்டான நிறைய அமேசிங்கான கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சில ஓன் கண்டென்ட் ஓன் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன்மேட் கிராஸ் ஓவர் மாங்காவான ஜுஜுட்சு கைசன் எக்ஸ் நருட்டோ அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். லைக் இப்போதைக்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். ஸோ உங்களோட சப்போர்ட் பழையபடி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாங்கா நாங்கள் எடுத்து பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட ஜுஜுட்சு கைசன் எக்ஸ் நருட்டோ அந்த ஒரு கிராஸ் ஓவர் மாங்காவும் பண்ணலாம். ஏன்னா ஸ்டோரி எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. இதை பற்றி நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயே சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க அது எங்கள் கையில் இருக்குது. பட் உங்களோட சப்போர்ட்டை பொறுத்தும் தான் இருக்குது.
அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஜுஜுட்சு கைசன் எக்ஸ் நருட்டோ அந்த சாப்டர் 1க்கான வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 19K இருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு வியூஸ் எல்லா சாப்டர்ஸ்க்கும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஏன்னா அதுக்கான ஒர்க் என்னன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது கொஞ்சம் பெரிய ஒர்க். ஸோ அதனால எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கிடைச்சா போதும், நாங்கள் அதை இறங்கி பண்ணிடுவோம். தென் நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்க மாதிரி நல்லா வரையக்கூடிய ஒரு ஸ்கெச்சிங் ஆர்டிஸ்ட் இருந்தீங்கன்னா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கெச்சிங் ஆர்டிஸ்ட் இருந்தால் இது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தினாலையும் இது போஸ்ட் பண்ணாயிருக்கு. ஸோ ஸ்கெச்சிங் ஆர்டிஸ்ட் யாராக இருந்தால் கூட மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த ஒரு ஃபேன்மேட் மாங்கா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறையா காமிக்ஸ், மாங்கா, ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.